Okay, sir. ரைட். ஓகே, மீண்டும் உங்களுக்கு அன்பு மாலை வணக்கம் கூறி உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் என்றும் அன்புடன் சிவனேசன். இலவசத்திற்கு எப்போதும் மதிப்பில்லை என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கும் வகுப்புகள் இவை இல்லையா? பட் இந்த வகுப்புக்காக டெய்லி காத்து கொண்டிருக்கும் ஒரு 20 பேர் இருக்காங்க. ஷுவரா அந்த வகுப்புக்காக காத்து கொண்டிருக்கும், இந்த வகுப்பில் வந்து படிக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அட்லீஸ்ட் 20 இஸ் தேர். ஸோ அவர்களுக்காக என் பணி கடைசி வரையும் தொடரும். ஸோ இந்த மாதிரி பேசிக் தியரிஸ் இல்லாமல் எக்ஸாம்ஸுக்காக மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ ஒரு வகையில் கவலை என்றால் கிரௌட் இல்லை என்ற கவலை இல்லை. ஜக்ஷாயினி, ஓவியா போன்றவர்களுக்கு தெரியும், பணம் கொடுத்தும் வகுப்புகளில் ஒரு வகுப்பில் மட்டும் 150-160 பேர் இருக்கிற வகுப்புகள் இருக்கின்றன. ஸோ ஐ டோன்ட் கேர். இலவசமாக சிறப்பாக கிடைப்பவற்றை பெற்றுக்கொள்ளாதது அவர்களின் துரதிர்ஷ்டவசமாக இருக்கலாம். ஓகே, ஸோ என்று கூறி let's move to the lesson. Last week 2 weeks we were learning about, or we have been learning about rather conjunctions இல்லையா? conjunctions பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று சில 2 விஷயங்களை சொல்றேன். அது கன்ஜங்ஷனுக்கு சம்பந்தம் இல்லாது, இட்ஸ் நாட் டைரக்ட்லி கனெக்டட் வித் கன்ஜங்ஷன், பட் வெரி யூஸ்ஃபுல். அந்த கன்ஜங்ஷனே படிச்சு கொண்டு வரும்போது ஒரு போரிங் தெரியுது இல்லையா? இப்ப இனிமேல் லாஸ்ட் வீக் 2 இன்ட்ரெஸ்டிங் பாடங்கள், கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் தான். பட் அந்த கன்ஜங்ஷன் தொடங்கினால இதை முடிக்கணும் இல்லையா? So hopefully tomorrow we will talk about surely passive, and next week, a week after next week, செம்மையான கிராமர்ஸ், அதாவது வாழ்க்கைக்கு தேவையான கிராமர்ஸோட நெக்ஸ்ட் வீக் இருந்து வரலாம். அது மிக முக்கியமாக இருக்கும். இனி வரும் காலங்களில் கிரேட் 8, 7 போன்றவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களாக இருக்கலாம். பட் இஃப் தே ட்ரை, they can follow it இல்லையா? நமக்கு தெரியும் சின்னவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது வந்து நீங்க கன்ஜங்ஷன் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வந்தால், நோட்ஸ் எழுதி கொண்டு வந்தால் அந்த இடத்துல எழுத வேணாம். ஓகேவா? அந்த இடத்துல எழுதாதீங்க. ஜஸ்ட் ரைட் இட் சம்வேர் எல்ஸ். கன்ஜங்ஷன் இதுக்கு பிறகு மீண்டும் சொல்லித்தர. எடுத்தோட மீண்டும் அகைன் கன்ஜங்ஷன் வில் பி போரிங். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டூ இட். அண்ட் டீச்சர்ஸ் குரூப்பில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். போன முறை நான் மாணவர்களின் வகுப்புகளை களை எடுத்தேன். ஐ வீடட் தெம். அப்படி பார்த்தாலும் இப்ப மீண்டும் களை எடுக்க வேண்டி வரும் இல்லையா? எல்லாமே 7 குரூப்ஸ் இருக்கு. பட் ஒரு குரூப்ல உள்ளவங்க கூட இல்லாம இருக்கும்போது அர்த்தம் இல்லாத குரூப்ஸ் வச்சிருக்கல, அர்த்தம் இல்லை. ஸோ டீச்சர்ஸ் இன் குரூப்ஸ் இன்று களை எடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் குரூப் 1, குரூப் 2 என்ற குரூப்பை தவிர மற்ற குரூப் இன்று நீக்கப்படும். அப்படி யாராவது அந்த குரூப்ல இருக்கிற டீச்சர்ஸ் இன்று வகுப்புல இருந்தால் எனக்கு மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு அந்த குரூப்பினுடைய லிங்கை தர்றேன். அப்போ அதுல இணைந்து கொள்ளலாம். ஸோ குரூப் டீச்சர்ஸ் ஏதோ சொல்லி குரூப் 1, குரூப் 2 என்ற குரூப்பில் இல்லாத மற்ற டீச்சர்ஸ் குரூப் இன்று களை எடுக்கப்படும், இன்றுவோ நாளை. ஓகேவா? ஓகே, இன்று கூறி பாடத்துக்கு போலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் லிசன். ஃபீல் லைக், இது ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று. திஸ் இஸ் an expression, ஒரு எக்ஸ்பிரஷன். இதை கன்ஜங்ஷனோட சேர்த்து எழுத போவாங்க. டோன்ட் ரைட் வித் கன்ஜங்ஷன்ஸ், ரைட் இட் செப்பரேட்லி. ஃபீல் லைக். பேசும்போது நம்ம இதை சொல்லுவோம், மாதிரி இருக்கு, போல இருக்கு, மாதிரி இருக்கு, போல இருக்கு. அதான் அதனுடைய அர்த்தம். ஃபீல் லைக் மீன் போல இருக்கு, மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று. அடிக்கடி நமக்கு தேவைப்படுறதுனால நான் இதை எடுத்தேன் இப்போ ஸ்பெஷலி. இது சின்ன விஷயம். இட்ஸ் சிம்பிளி பாருங்க. ஐ ஃபீல் லைக், எப்பவும் ஃபீல் லைக்கோட ஐஎன்ஜி சேரணும்னு நினைச்சுக்கோங்க. ஃபீல் லைக்கோட ஐஎன்ஜி சேரணும். இப்போ ஸ்லீப்பிங்னா தூங்குதல், தூங்குறது. ஐ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங், எனக்கு தூங்கணும் போல இருக்கு, தூங்கணும் மாதிரி இருக்கு, தூங்கணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங், தூங்கணும் போல இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி, போல எனக்கு கத்தி அழுகணும் போல இருக்கு இல்லையா? எனக்கு கத்தி அழுகணும் போல இருக்கு, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு உங்களோட பேசணும் போல இருக்குது. ஐ ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் வித் யூ இல்லையா? இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் மீட்டிங் யூ ஜஸ்ட் நவ். மீட்டிங் யூ, தட்ஸ் தி குட் ஒன் இல்லையா? ஐ ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ ஜஸ்ட் நவ். இப்பவே உங்களோட பேசணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் கமிங் வித் யூ.
எனக்கு உங்களோட வந்துடணும் போல இருக்கு. So this kind of expression செம்மையா இருக்கும் இல்லையா? I feel like fainting. எனக்கு என்னமோ மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. I feel like fainting. Faint, F-A-I-N-T இல்லையா? Feel like. So I feel like sleeping. எனக்கு தூங்கணும் போல இருக்கு. I felt like. Felt என்றால் feel என்பது இறந்த காலம். அப்ப என்ன இருக்கும்? I felt like laughing. எனக்கு சிரிக்கணும் போல இருந்துச்சு. எனக்கு சிரிக்கணும் போல இருந்துச்சு. I felt like laughing. I felt like laughing. எனக்கு சிரிக்கணும் போல இருந்துச்சு. இப்போ ஒரு ஃபியூனரல்ல போயிட்டு நம்ம பேசாம இருக்கிறோம். ஏன்டா அப்படி இருந்த அப்படின்னா I didn't feel like crying. I didn't feel like crying. எனக்கு அழுகணும் போல தோணல. எனக்கு அழுகணும் போல இருக்கல. I didn't feel like crying. எனக்கு அழுகணும் போல தோணல. அந்த அந்த உணர்வு வரல அப்படிங்கிற மாதிரி ஐடியா இது. ஓகே, do you feel like killing me? நம்ம ஏதாவது சொல்றோம் இல்லையா, ஏதாவது சொல்லி 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 கோபம் படுத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை அவ கேட்கணும், do you feel like killing me? உனக்கு என்ன கொல்லணும் போல இருக்கா இல்லையா? சும்மா கதைப்போம் இல்லையா? do you feel like killing me? எனக்கு உனக்கு கொல்லணும் போல இருக்கா? do you feel like blaming me? என்ன ஏசணும் போல இருக்கா? இல்லைங்கதா? அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? why did you feel like doing so? why did you feel like? ஏன் அப்படி உனக்கு தோணுச்சு? like doing so உங்களுக்கு தெரியும். doingனா என்ன, soனா என்னன்னு தெரியும். so அப்படி ஏன் உனக்கு அப்படி செய்யணும்னு தோணுச்சு? ஏதோ செய்துட்டார். so now we ask, why did you feel like doing why did you feel like doing so? அப்படி ஏன் உனக்கு அப்படி செய்யணும்னு தோணுச்சு? ஏன் அப்படி உனக்கு செய்யணும்னு தோணுச்சு? why did you feel like doing so? so this is a good expression. ஒரு நல்ல எக்ஸ்பிரஷன் ஒன்று இல்லையா? ஸோ நம்ம இது ஒரு பாடமா எங்கேயும் படிக்க போறது இல்லை. இந்த மாதிரி நினைவு வந்தோம் டக்குன்னு சொல்லி கொடுத்தா தான். அதான் லாஸ்ட் வீக் I felt like teaching you. படிப்பிக்கணும் போல இருந்துச்சு. that's a good example இல்லையா? last night I felt like teaching you this. இந்த படிப்பிக்கணும் போல இருந்துச்சு. so I just typed this and prepared. okay, so I feel like sleeping. எனக்கு தூங்கணும் போல இருக்கு. I felt like laughing. I didn't feel like crying. எனக்கு அழுகணும்னு தோணல, அழுகணும் போல இருக்கல. do you feel like killing me? எனக்கு கொல்லணும் போல இருக்கா? எனக்கு கொல்லணும் போல இருக்கா? why did you feel like doing so? why? இதெல்லாம் தெரியும். இப்போ do எப்படி வந்துச்சு, didn't எப்படி வந்துச்சு, இதெல்லாம் I have been teaching. I have been teaching for a long time. மாத கணக்காக படித்து கொண்டு வருகிறேன் இல்லையா? சோ நம்மளோட லெசன்ஸோட தொடர்ந்து வந்திருந்தா ஒரு நல்ல இடத்துக்கு இப்போதைக்கு வந்திருக்கலாம். ஓகே, why did you feel like doing so? அப்ப எழுதிக்கோங்க. if you have any doubts you can raise your hands and ask me. okay, no problem. right, I'll give few minutes to write down and I will give the meaning later on also. okay, finished. okay, Priyadarshini is there. good evening sir. good evening. சொல்லுங்க சார். சின்ன டவுட் சார். இப்ப ஃபீல் லைக் போட்டா கண்டிப்பா வெர்போட ing வரும்னு சொல்லுங்க சார். யா நம்ம சொல்லுவோம் சார், I feel like sleepily ly போட்டு சொல்லுவோம் தானே சார். feel like sleeplyயா? இல்ல, இல்லாட்டி I feel sleepily அந்த மாதிரி சார். அப்படினா பேசும்போது I feel sleepy சொல்லலாம். like இல்லாம I feel sleepy ing இல்ல adverb. ஓகேவா? I feel sleepy. எனக்கு தூக்கம் வர்ற தூக்கம், அது தூக்கம் போல இருக்குது, எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. இது அதை நான் ஃபீல் பண்றேன். இது I feel like sleeping,
தூங்கணும் போல இருக்குது. இப்போ எப்படி சொன்னா ஐ ஃபீல் சேட், எனக்கு நான் கவலையை உணர்கிறேன். ஆமா சார். ஓகே, ஐ ஃபீல் சேட் and நான் கவலை, ஐ ஃபீல் ஹாப்பி, எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா உணர்கிறேன். So that is with adjective. That is with adjective. I feel sad. அப்ப லைக் எல்லாம் இல்ல. ஓகேவா? I feel sad. I felt happy. எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை உணர்ந்தேன். I felt confused. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா உணர்ந்தேன். I felt afraid அப்படின்னு. So that is without like. Feel with adjective. ஓகேவா? Okay sir. Okay. Sleepy. Sleepy. I felt sleepy. I felt Sir, sleepy. okay sir. Okay. Okay, I'll type that also. I felt another ready panela, but that's a nice question. So I felt sleepy. And I felt sleepy. எனக்கு தூங்கணும் போல இருந்துச்சு. தூங்கணும் போல I felt sleepy. எனக்கு தூக்கம் வந்துச்சு அதுதான் அது. தூங்கணும் போல இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசம் இல்லையா? I feel so happy. I feel so happy. She இதுல chatல போட்டிருக்கேன் பாருங்க. She felt sad. அவள் கவலையாய் உணர்ந்தாள். So with adjective. அப்ப அங்க என்ன போடலாம்? feel plus adjective. இங்க என்னது? feel like plus present participle. Present participle இல்லையா? So present continuous. இல்ல கண்டினியூ. present continuousங்கிறது ஒரு வாக்கிய வகை. Okay sir. நான் சொல்லி கொடுத்தேன் தானே? Okay sir. Yeah. Sorry sir. Yeah. Present participle is the verb. Present continuous is the sentence or tenses. Oh yeah. Okay sir. Okay. அந்த பாருங்க சில உதாரணங்கள் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். Okay, good. Thank you. So okay. I feel like shouting. La papo, I will see, we'll check some more examples. பாருங்க உங்களால can you identify them and give the meanings? Try பண்ணி பாருங்க. Try whether you can do this. Yeah. எழுதிக்கோங்க. If you can give the meaning, you can raise your hand and tell me. Okay, good. Okay, first of all, I'll go with Fatima Aska. Okay, Fatima Aska. Good evening, sir. Good evening. Assalamu alaikum. Walaikum salam. Okay, selunga paapam first 3. Feel like, I felt like vomiting. அப்படின்னு சொன்னா எனக்கு வாமிட் வந்த போல இருந்துச்சு அந்த டைம். அந்த உன்னை பார்த்தோன்னே எனக்கு வாமிட் பண்ணணும் போல இருந்துச்சு. I felt like vomiting. எனக்கு நாங்க பேசுற இல்ல சொன்னா எனக்கு தெரியல, how do you say in our area we say வாந்தி எடுக்கணும் போல இருந்துச்சு, வாமிட் பண்ணணும் போல இருந்துச்சு. we use வாமிட் பண்ணணும் போல இருந்துச்சு. I felt like vomiting. எனக்கு வாமிட் பண்ணணும் போல இருந்துச்சு. நீங்க எப்படி சொல்லுவீங்கம்மா? நீங்க எப்படி சொல்லுவீங்க? எனக்கு வாமிட் பண்ணணும் போல அந்த டைம் இருந்துச்சு. இந்த ஓகே, குட். நெக்ஸ்ட் ஒன். Next one. Yes. இருந்துச்சு. Okay. Next one. Did you feel like shouting? உங்களுக்கு கத்தணும் போல இருந்துச்சா? Did you சேர்த்து சொல்ல பாருங்க. Did you feel like? அப்போ இது சொல்லும் போது I don't have that. Did you feel like shouting? Did you feel like shouting? அது first ரெண்டையும் சேருங்க, செகண்ட் ரெண்டையும் சேருங்க, லாஸ்ட் சொல்லுங்க. Did you feel like shouting? Did you feel like shouting? என்னமா அப்படின்னா உங்களுக்கு கத்தணும் போல இருந்துச்சா? உங்களுக்கு கத்தணும் போல இருந்துச்சா? Did you feel like crying? உங்களுக்கு அழுகணும் போல இருந்துச்சா? இல்லையா? உங்களுக்கு என்னோட பேசணும் போல இருந்துச்சா? சொல்லுங்க பாப்போம்.
Did you feel like talking with me? Did you feel like talking to me? Talking to me or talking with me? உங்களுக்கு வீட்டுக்கு வரணும் போல இருந்துச்சா? Did you feel like coming to the home? Coming home. Did you feel like coming home? That is okay. That is fine. ஓகேவா? உங்களுக்கு சாகணும் போல இருந்துச்சா? Did you feel like dying? Dying. Did you feel like dying? Okay, very good. Next one, third one. I think she didn't feel like crying. நான் நினைக்கிறேன் அவக்கு அழணும்னு தோணல. நான் நினைக்கிறேன் அவளுக்கு அழணும்னு தோணல, அவளுக்கு அந்த ஃபீல் வரல. She didn't feel like crying. வீட்ல ஏண்டா அப்படி இருந்தா? I think she didn't feel like crying. She didn't feel like crying. அவ வந்து அழணும்னு அவளுக்கு தோணல, அவன் பண்ண அநியாயம் அப்படித்தானே அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா? Right. Okay ma, we'll give the chance to someone else. Ne? Okay ma, thank you very much. Nice talking to you. Thank you. Thanks a lot. Thanks, sir. Okay ma, okay. Aisha Shahani. Good evening, sir. Good evening, Aisha. Give me the meaning of the last two. Why do you feel like going there? உங்களுக்கு அங்க போகணும் போல தோணுச்சா? உங்களுக்கு அங்க போகணும் போல இருந்துச்சா? அப்படிதானே சொல்லுவீங்க? No, sir. Okay. Do you feel like going there? உங்களுக்கு அங்க போகணும் போல இருந்துச்சா? உங்களுக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சா? Do you feel like eating there? there போட தேவலே. Do you feel like eating? Do you feel like eating? Do you set சொல்ல பாருங்க. Do you feel like? Do you feel like? Do you feel like eating? Very good. Next one. Why do you feel like now? ஏன் இப்போ நீங்க ஃபீல் பண்றீங்க? sorry என்னுடைய மிஸ்டேக். இங்க why இல்ல what போட்டுங்க. What do you feel like now? sorry என்ன சொல்லுங்கமா? what do you? sorry. What do you feel like now? உங்களுக்கு இப்போது என்ன தோணுகிறது? இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? what do you? sorry about that. இங்க போட்டுக்கணும் என்னது? what எனக்கு இது தெரிய மாட்டேங்குது காட்டுறதுக்கு உங்களுக்கு. why அல்ல what. okay, what do you feel like now? இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? என்ன செய்யணும்னு தோணுது இல்லையா? என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க? okay Aisha, thank you very much. Nice. Thank you, sir. Okay ma. I'm going with Fatima. Yeah, Fatima. ஐந்தையும் சொல்ல முடியுமா பாத்திமா? குயிக்கா Fatima. மத்தவங்க எழுதி கொள்ள வரை லாஸ்ட் ஒன் வட்னு போட்டுக்கோங்க. some mistakes with my typing. Anushantini. Good evening, sir. Good evening, Anushantini. Where are you from? Colombo, sir. Colombo. Okay, பாப்போம் கொழும்புல என்ன சொல்லுவாங்க. Okay, all five. Feel like I felt like vomiting. எனக்கு வாமிட் பண்ணனும் போல இருந்துச்சு. Did you feel like shouting? உங்களுக்கு கத்தணும் போல இருந்துச்சா? I like she didn't feel like crying. நான் நினைக்கிறேன் அவளுக்கு அழணும் போல தோணல. Do you feel like going there? உங்களுக்கு அங்க போகணும் போல இருந்துச்சா? What do you feel like now? Do you அனு do you னா இருந்துச்சா இல்ல இருக்கா? What do you feel like now? உனக்கு இப்போ என்ன தோணுது? ஓகே, என்ன மாதிரி தோணுது? என்ன மாதிரி ஃபீல் பண்ற? ஓகேவா? அது மாதிரி. ஓகே, என்ன மாதிரி அப்படிங்கறத சொல்லுங்க. என்ன ஃபீல் பண்றேன்னா அந்த லைக்குக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா? சோ என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? சோ டாக்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க சில வேளை, எஸ்பெஷலி சைக்காட்ரிக் டாக்டர், வாட் டு யூ ஃபீல் லைக் நவ்? என்ன மாதிரி உங்களுக்கு தோணுது? பேய் பிடிச்சவங்க எல்லாம் கேட்கலாம் ஸ்பெஷலி. ஓகேவா? எனக்கு பறக்கணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஃப்ளைங். எனக்கு பறக்கணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் பைட்டிங் யுவர் வடிகோல் த்ரோட். உங்க தொண்டையை கடிக்கணும் போல இருக்கு. ஸோ லைக் தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இல்லையா? சிலர் நிறைய பிரெக்னன்ட் மதர்ஸ் தே சே இல்லையா, ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் மட்டன். எனக்கு ஆட்டிறைச்சி சாப்பிடணும் போல இருக்குது. அவங்களுக்கு தான் அது அப்படி சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க நிறைய இல்லையா? ஐ ஃபீல் லைக் ஈட்டிங்
this and that, அது இதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு. I feel like eating apple, sorry, I feel like drinking apple juice. So குடிக்கணும் போல இருக்கு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் I feel like drinking something. ஏதோ குடிக்கணும் போல இருக்கு. something யூஸ் பண்ணிக்கலாம். I feel like drinking something. எனக்கு ஏதோ குடிக்கணும் போல இருக்கு. I feel like eating something spicy. பாருங்க, I feel like eating something spicy. Eating something spicy na ஏதோ உரப்பா சாப்பிடணும் போல இருக்கு. I feel like drinking something cool. கூலா ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. அதெல்லாம் நான் எழுதல, நீங்க just write down, jot down. Yeah. I feel like listening a song. ஒரு பாட்டு கேட்கணும் போல இருக்கு. I feel like hearing your voice. செம்மல. I feel like hearing your voice. ஒரு குரலை கேட்கணும் போல இருக்கு. Last night I felt like hearing your voice. Last night உங்க குரலை கேட்கணும் போல இருந்துச்சு. That time, அந்த நேரத்துல I felt like coming to you. உங்ககிட்ட வந்துடணும் போல இருந்துச்சு. People say இல்லையா, ஒரு மகள் ஒரு மகன் அப்பா கிட்ட சொல்லலாம் இல்லையா, that kind of feel. Not only love you as you think. உங்க நீங்க இருக்கிற மாதிரி இல்ல, I just think so. போர்டிங்ல இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த these days I saw some program on Z Tamil or something இல்லையா, survivor. அதுல சொல்லுவாங்க அடிக்கடி I feel like going home. எனக்கு அந்த டைம்ல I felt like going home. எனக்கு வீட்டுக்கு போகணும் போலவே இருந்துச்சு, அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். that kind of thing. Yeah. So if you have some happy things, we say I felt like flying. எனக்கு பறக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. I felt like flying. Yeah. Okay, good. This is about feel like. So that is very important. Nice saying, nice expression. Practice பண்ணுங்க, வேற விதமா சொல்லி பாருங்க. நம்ம எவ்வளவு வாக்கியங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆக்டிவ் எல்லாம் படிச்சு முடிஞ்சு, ஸோ அதோட இதை யூஸ் பண்ணி பாருங்க. எப்படியோ ஃபீல் லைக்கோட ஐஎன்ஜி ஃபார்மேட் வந்து இது சொல்லணும். அதே மாதிரி நம்ம பிரியதர்ஷினி சொன்ன மாதிரி ஃபீல் சேட், அது அட்ஜெக்டிவ். ஓகேவா, ஐ ஃபீல் சேட், ஐ ஃபெல்ட் ஹாப்பி, that is also used by us. Okay, good. So அடுத்துக்கு போலாமா? Any doubt? If you have only doubt, you can raise your hands. Yeah. If you have any doubts, you can raise your hands. I am going to lower your hands. Sorry, Rivda. If you have any doubts, you can raise your hands. Okay, good. Fatima, Ria, always with doubts, lots of doubts. Ria. Sorry, sir. Ria, last week where were you? Some problems. Okay. Okay, no problem. Problems are everywhere, so it's okay. Get the videos and check the lessons, okay? Okay, sir. Thank you. Are you okay now? Not okay. Even பரவாயில்லை. Okay, okay, it's okay. இதுவும் கடந்து போகும். ஓகேவா? இதுவும் பழகி போகும் சார். ஓகே, இதுவும் பழகி போகும், இதுவும் கடந்து போகும். ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன டவுட்? சார், இந்த felt like அதுக்கு அப்புறம் feel like இது ரெண்டும் வந்து நம்ம ரெண்டையும் எப்படி வேணா போடலாமா சார்? அப்படின்னா feel like வந்து நிகழ்காலத்துல, felt like இறந்த காலத்துல. ஓகேவா? ஓகே சார். I feel like இப்போ உங்களுக்கு இருக்கலாம். இப்போ நீங்க உணர்ந்தா I feel like crying. எனக்கு அழுகணும் போல இருக்கு சார். Yeah, I feel like crying. சார், எனக்கு லாஸ்ட் வீக் கிளாஸ் வர கிடைக்கல, எனக்கு I had some problems, எனக்கு கிளாஸ் வர கிடைக்கல, I felt like crying. Yeah, எனக்கு அழுகணும் போல இருந்துச்சு. That's all. Simple. Then futureல எப்படி சார்? I will feel like. அப்படி that is very rare usage. அப்படி சொல்றது ரொம்ப குறைவு. If you want, you say you will feel like. You can say அந்த நம்ம என்ன படத்துல, I am not remember the film, திருப்பாச்சியோ திருமலையோ something like that. விஜய் வந்து அந்த ஜோதிகாவை பார்த்து சொல்லுவாரு, உனக்கு அப்படி தோணும்னு சொல்லுவாரு கண்ணை பார்த்து. சோ அந்த மாதிரி you will feel like coming to me, எனக்கு வரணும்னு தோணும் போல இருக்கும். you can use, அது சாதாரணமா யூஸ் பண்ணலாம். இதை நீங்க ஐஎன்ஜில கூட யூஸ் பண்ணலாம். I was feeling like vomiting, அது யூஸ் பண்ணலாம், அது நோ ப்ராப்ளம். ஓகேவா?
ஓகே சார். நான் இப்ப சொல்லுமே 2 டேஸா எனக்கு வாமிட்டிங் பண்ணணும் போலவே இருக்கு அப்படின்னா சொல்லணும் இல்லையா? 2 டேஸா எனக்கு வாமிட் பண்ணணும் போலவே இருக்குது. I have been feeling like vomiting for 2 days. So all usage you can take. 2 days. நல்ல கேள்வி ரியாட, நல்ல கேள்வி. எங்கேயோ நம்மள கொண்டு போகுது பாடத்துல நல்ல விஷயத்துக்கு இல்லையா? I have been feeling like vomiting. 2 ing வருதுன்னு பயப்பட தேவையில்ல. I have been feeling like vomiting for 2 days. 2 நாளா எனக்கு வாமிட் பண்ணணும் போலவே இருக்குது. ஒரு 1 வீக்கா எனக்கு மட்டன் சாப்பிடணும் போலவே இருக்குது சொல்லுவாங்க சிலர். I have been feeling like eating mutton for 2 weeks. ஓகேவா? ஓகே சார். மார்னிங்ல இருந்து நான் எனக்கு உங்களை மீட் பண்ணணும் போலவே இருக்குது. இல்லாட்டி மார்னிங்ல இருந்து எனக்கு உங்களோட பேசணும் போலவே இருக்கு. I have been feeling like talking to you since in the morning. Okay? ஏன் சார் இங்க since வந்து யூஸ் பண்ணலாமா? since வந்து present perfect continuous ஓட யூஸ் பண்ணலாம் தானே? ஓகே சார். நீங்க present perfect continuous படிப்பிக்கும் போது இருந்தீங்களான்னு எனக்கு I am not sure. இல்ல சார். Okay, you have to refer the videos. Okay? ஓகே சார். இந்த சீன்ஸ் இல்ல, லாஸ்ட் வீக் முத படிச்ச சீன்ஸ் இல்ல நான் சொன்னது. Okay? That is something else. சார். Okay. Good. Okay then. Okay தானே? So last one மட்டும் why இல்ல what போட்டுக்கணும். Okay? Mohammed Ajmal, sorry. Mohammed Ajmal. Go on Mohammed. Good evening sir. Good evening Mohammed. Sir, feel like felt like ஒரே மாதிரி தானே சார் மீனிங்? இல்ல. I feel like இல்ல தமிழ்ல இப்படி சொல்லுங்க, கேட்டுக்கோங்க. I feel like crying. எனக்கு அழுகணும் போல இருக்கு. I felt like crying. எனக்கு அழுகணும் போல இருந்துச்சு. இப்ப இல்ல. ஓகே சார். இப்ப இல்ல அஜ்மல், முதல்ல. ஓகேவா? கிளியரா? ஓகே சார், இன்னொரு முறை சொல்லுங்க சார். இப்போ லெசன்லாம் கேட்கும் போது உங்களுக்கு அழுகணும் போல இருக்குது. ஐயோ ஏன்டா வந்து இந்த ஆன்லைன் வந்தோன்னு அழுகணும் போல இருக்குதா இருந்தா I feel like crying. ஓகேவா? ஓகே சார். ஓகே. இந்த கிளாஸ்க்கு வரல, ஏதோ வீடியோ பாத்துட்டீங்க. லாஸ்ட் வீக் இந்த வீடியோ ஒண்ணு பாத்தீங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு கத்தி அழணும் போல இருந்துச்சுடா. ஐயோ கொடுமடா சரவணா. So I felt like crying. ஓகேவா அஜ்மல்? ஓகே சார், thank you. Clear sir. Okay அஜ்மல், okay. Fatima, ask any doubt Fatima? Yes sir. Yeah. I feel like vomiting மாதிரி பசிக்கிறதுக்கு எப்படி சொல்றது? எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குன்னா I feel hungry. அப்ப லைக் தேவல்ல. I feel hungry ன்னு சொல்லலாம். ஆனா யா பரவாயில்ல ஸ்வீட்ல சத்தம் போட்டா பரவாயில்ல, doesn't matter. தெரியும். சொல்லுங்க. I feel like vomiting மாதிரி இல்ல அதுக்கு no chance. I don't think so. I feel hungry. சரி சார். Okay, sorry. Okay then. Let's move. அடுத்ததுக்கு போலாம். அடுத்தது ஒரு வித்தியாசமான ஃபீல் ஒன்று தான். இது நான் எப்பவும் சொன்னேனான்னு எனக்கு நினைவு இல்ல. But I think it's very important. Get past participle. அங்க feel like present participle, இங்க get past participle. Get ஓட என்ன போடணும்? past participle போடணும். தலைப்பு போட்டுக்கோங்க. என்னன்னு பார்ப்போம். we'll see. இப்போ சைன்னா உங்களுக்கு தெரியும், சைன் பண்றது இல்லையா? சைன் பண்ண கையொப்பம் இடுதல். ஐ சைன் அப்படின்னா நான் கையொப்பம் இடுகிறேன். அப்ப யாரோட கையில பெண் இருக்கும்? என் கையில பெண் இருக்கும். ஐ சைன்டு நான் கையொப்பம் இட்டேன். யார் கையில பெண் இருந்திருக்கும்? என் கையில இருந்திருக்கும். ஐ வில் சைன் நான் சைன் பண்ணுவேன். யார் கையில பெண் இருக்கும்? Where will be the pen? In my hand. என்னுடைய கையில். விளங்குதாது? சைன், ஐ சைன், நான் சைன் பண்றேன். வளமையா நான் தான் சைன் பண்றேன். ஐ சைன், நேத்து நான் சைன் பண்ணேன், என் கையில தான் பென் இருந்துச்சு. ஐ வில் சைன், நாளைக்கு நான் சைன் பண்ணுவேன், என் கையில பென் இருக்கும். பட் இஃப் யூ ஆர் அ டீச்சர், நீங்க ஒரு டீச்சர்னு நினைச்சுக்கோங்க. உங்களோட பிரின்சிபல்கிட்ட ஒரு கடிதம் சைன் பண்ணணும்.
அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நான் பிரின்சிபல்கிட்ட சைன் பண்ணிக்குவேன். இப்போ நீங்க எக்ஸாம்க்கெல்லாம் போடும்போது யார்கிட்ட சைன் பண்ணிக்குவீங்க? நான் பிரின்சிபல் கிட்ட சைன் பண்ணிக்குவேன். நான் பிரின்சிபல் கிட்ட சைன் பண்ணிக்குவேன். பண்ணிக்கொள்வேன். பண்ணிக்கொள்வேன். நேத்து நான் பிரின்சிபல் கிட்ட சைன் பண்ணி கொண்டேன். நாளைக்கு நான் பிரின்சிபல் கிட்ட சைன் பண்ணி கொள்வேன். கிளியரா? அப்ப அந்த வேலையை நான் செய்யல, வேறொருவரை வைத்து செய்து கொள்கிறேன். எஸ்பெஷலி we are not mechanics இல்லையா? நம்மலாம் பெரிய மெக்கானிக்ஸ் இல்லை. நம்மளுக்கு பைக்லாம் ஓட்ட தெரியும், காரை ஓட்ட தெரியும், ரிப்பேர் பண்ண தெரியாது இல்லையா? அப்போ நான் சொன்னா நான் காரை ரிப்பேர் பண்ணேன் அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் பைக்கை ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ராங். நம்மளுக்கு ரிப்பேர் பண்ண முடியாது இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? கராஜ், we have to take it to the garage and அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள வைத்து செய்து கொள்ள வேண்டும். இன்னொருவரை வைத்து செய்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படிதானே? ரிப்பேர் பண்ணிக்கொண்டேன்னு தான் சொல்லணும். நான் ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு முடி வெட்டுறது, எஸ்பெஷலி நான் முடி வெட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் முடி வெட்டினேன்னு சொல்லக்கூடாது. நான் முடி வெட்டி கொண்டேன்னு தான் சொல்லணும் இல்லையா? நான் முடி வெட்டி கொண்டேன் சொல்றது விளங்குதா? நான் முடி வெட்டினேன்னா கத்திரி யார் கையில? இன் மை ஹேண்ட், இன் மை ஹேண்ட். நான் முடி வெட்டி கொண்டேன் அப்படின்னா இன்னொருத்தரை வைத்து நான் வேலையை செய்து கொண்டேன். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வீடு கட்டினேன், நான் கலம்புல ஒரு வீடு கட்டினேன். நீங்க எங்க, நீங்க சிமெண்ட தொடவே இல்லையே, நீங்க இன்னொருத்தரை வைத்து செய்து கொண்டீர்கள். வீடு கட்டி கொண்டேன், வைத்து செய்து கொண்டேன். இப்ப அதுதான் அந்த ஹிஸ்டரி கூட பிழைத்து போற இடங்கள்ல ஷாஜஹான் பில்ட் தாஜ்மஹால். அவர் எங்க கட்டினார்? அவரு கட்டல, அவர் வேற ஒருத்தரை வைத்து செய்து கொண்டார். அதனாலதான் அதெல்லாம் கூடுதலா பசிவுல சொல்லுவோம். தாஜ்மஹால் நம்ம பசிவு படிப்போம். தாஜ்மஹால் ஷாஜஹானால் கட்டப்பட்டதுங்கும் போது அவருக்கு அங்க முக்கியத்துவம் இல்ல, கட்டப்பட்டது. அதை பத்தி பிறகு படிக்கலாம். ஓகே, இப்ப நான் சொல்றது விளங்குதா? வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க போன வீக் தான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சோம். இல்ல, நீங்களா பிரஷ் பிடிச்சி அடிச்சிருந்தா ஓகே, அப்படி இருக்கலாம். நிறைய வீடுகள் அப்படி நடக்கும். பட் வேறொருத்தரை கூலிக்கு வர வைத்து அவரை வைத்து வேலையை செய்திருந்தால் we can't say that. நம்மளுக்கு அது சொல்ல முடியாது. சிலர் என்ன செய்வாங்க, காரை கொண்டு போவாங்க, வெஹிக்கிளை கொண்டு போவாங்க, சர்வீஸ். நான் போன வீக் தான் காரை சர்வீஸ் பண்ணேன். நோ, இட்ஸ் ராங். சர்வீஸ் பண்ணிக்கொண்டேன், இன்னொருத்தரை வைத்து செய்து கொள்வேன். ஓகேவா? அப்போ சைன் என்பது நிகழ்காலத்தை குறிக்கும். இதை இன்னொருத்தரை வைத்து செய்யறதா இருந்தா நம்ம என்ன சொல்லணும் பாருங்க, எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னு. கெட் சைன்டு. நான் எப்படி வாக்கியத்துல கொண்டு வர்றதுன்னு சொல்லித்தரேன், மெதுவா, அவசரம். கெட் சைன். இப்ப சைன்னா என்ன? சைன், கையொப்பம் இடுகிறேன். கெட் சைன்னா என்ன? கையொப்பம் இட்டுக் கொள்கிறேன் அல்லது வாங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. கையொப்பம் வாங்கிக் கொள்கிறேன். இன்னொருத்தரை வச்சுதான் அது வேலை செய்யும். இப்ப இதே நீங்க எடுத்துக்கலாம், ரிப்பேர், கெட் ரிப்பேர்ட். பழுது பார்க்கிறேன், பழுது பார்த்து கொள்கிறேன். அப்படியாதான் இன்னும் நல்லா இருக்கும். ரிப்பேர்ங்கிற சொல் நல்ல அர்த்தம் உள்ளதா இருக்கும், உங்களுக்கு விளங்கும். அப்ப சைன் வந்து இறந்த காலத்தை குறிக்கும். அப்ப எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்க. சைன் பண்ணி கொள்வேன்னு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்க. திங்க் யோர் செல்ஃப். நான் சொல்லல, இப்போ நீங்க யோசிக்கணும் இல்லையா? கொஞ்சம் நானே சொல்லிட்டு போயிட்டு அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா? பேசுங்க, மத்தவங்க எல்லாம் பேசணும். ஓகேவா? யாரும் பேசாம இருக்காங்க. யுவர் டவுட்ஸ் யூ கேன் கிளியர். அது உங்களுக்கு முக்கியமான விஷயம். சத்தம் போடாம இருக்க கூடாது. I think Niro is there. Yeah, Niro is there. Niro, can you switch on your mic, please? Niro, can you hear me? கேக்குதா? Oh, sir. Okay. நல்லா கேக்குதா? சவுண்ட் பார்த்தலாம் போல. கேக்குதா Niro? Hello. Okay. இப்போ கேக்குது தானே? Okay. Especially Niro, she is from Kalutara. So we are so happy to thank you. உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எனக்கு மறந்து விட்டேன், சில விஷயங்களை ஆட் பண்ணணும்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம்
busy schedule, so I forgot. So especially thank you very much. உங்களுடைய அசைன்மென்ட்களில் எங்களுடைய மாணவர்களின் செயற்பாடுகளை இணைத்துக் கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி, மனமார்ந்த நன்றி. ஒருத்தர் செய்யும் வேலை அது மேலும் பாராட்டப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதற்கான ஒரு மேடை கிடைக்கும் போதுதான் இல்லையா? சோ சிலர் செய்த நல்ல அந்த உருவாக்கங்கள் அல்லது கிரியேஷன்ஸ் 4 பேர் கண்ணுக்கு போகும் போது நாங்க சொன்னது எங்களோட வீடியோட முடிஞ்சிரும், எங்களுடைய குரூப்போட முடிஞ்சிரும். பட் யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். நீங்க ஒரு அசைன்மெண்ட்ல அதை எழுதி போட்டு வச்சிருக்கீங்க. ஸோ இட் வில் கோ எவ்ரிவேர். நிறைய பேருக்கு பார்வையில படக்கூடிய ஒரு விஷயம், பல வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு யாராவது பார்த்துட்டு கிழிச்சு வீசினாங்கன்னா அப்பதான் இல்லாம போகும். ஸோ தேங்க்யூ வெரி மச் நிரோ. அந்த டைமை நான் இப்போ எடுத்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ சைன் வந்து கெட் சைன்டா மாறி இருக்கு. ஸோ சைன்டு என்னவா மாறும்னு நினைக்கிறீங்க நிரோ? எனி ஐடியா? நிரோ ஆயுதே சொல்ல முடியுமா? ஒரு சின்ன ஐடியா எடுத்து பாருங்க. சைன் வந்து கெட் சைன்டுன்னு சொல்லும் போது சைன்டு எப்படி மாறலாம்னு ஒரு ஐடியா எதுவும் வருதா உங்களுக்கு? இருக்கீங்களா? எனக்கு சவுண்ட் கேட்கல. இருக்கேன் சார், தெரியல சார். அப்படியா? யோசிக்கணுமா? ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நோ இட்ஸ் மேட்டர். உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் உங்களை ஸ்பெஷலி தேடினேன். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச் அகைன். ரிப்தா தேங்க்யூமா. செஞ்சதுக்கு வடிவா இருந்துச்சு. அப்ப எங்களோட பிள்ளைகளுக்கு அது ஒரு முன்மாதிரி தானே மகளுக்கு. ஓகே. இல்ல அதான் அது அந்த மனசு சொல்லுங்க. அதான் அந்த பிள்ளைகளோட பேரோடயே அப்படியே போட்டு விட்டேன். ஓகே, அதான் அந்த மனசுக்கு தேங்க்யூ வெரி மச். அந்த பெருந்தன்மைக்கு தேங்க்யூ வெரி மச். ஓகேமா, ஓகேமா. ரிப்தா, Ridha, can you hear me? Thank you. Okay, ma. Okay, Niro. Ridha, can you hear me? No? Yes, sir. Good evening. Good evening. No, கொஞ்சம் block பண்ணிருப்பேன். Okay. Sign வந்து get sign மாறுச்சு. Signed என்னவா மாறும் ரிப்தா? Got sign up? Got signed. Got signed. Doubta ரிப்தா உக்கல? No, sir. Got signed. Get signed இறந்த காலம் got signed. பாப்பா இது வாக்கியத்துல எப்படி வரும் அப்படின்னு? Will get sign? Will sign எப்படி வரும்? Will sign? Will get sign? Will get doubt இருக்குல்ல மனசுக்குள்ள கொஞ்சம். Will get sign. No problem, sir. Okay, 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 okay. Will get sign. பாருங்க அந்த வித்தியாசத்தை. இப்போ ரிப்தா, நான் லெட்டர் சைன் பண்றேன் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க ரிப்தா? I signed. இல்ல பண்றேன், இப்பயும் பண்றேன், வளமையா பண்றேன். I signed. I sign letters. என்னது? I sign letters. I sign letters. நான் பிரின்சிபல்ட்ட கொடுத்து சைன் பண்ணிக்கிறேன், வளமையா அப்படிதான் செய்றேன். அப்படிதான் எப்படி சொல்லுவீங்க? I get signed. I get the letter signed. Sorry, நான் நினைக்கிறேன் இந்த வாக்கியத்தை எனக்கு போட முடியல. டெக்ஸ்ட் I didn't add into my presentation, so I'll put it in the chat box. I get the letters, நல்லா கேட்டுக்கோங்க. I get the letters signed. I get the letters signed. ஓகேவா? I get the letters signed. அப்படின்னா என்னது? நான் கடிதங்களை சைன் பண்ணி கொள்ளுகிறேன். இப்போ நீங்க லெட்டரை சைன் பண்ணுனா என்னன்னு சொல்லுங்க ரிப்தா? நீங்க சைன் பண்ணா? I signed. I signed the letters. I signed the letters. இப்போ இத நீங்க பிரின்சிபல்ட்ட சொல்லி செஞ்சு கொண்டா எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. I got the letters signed. I got the letters signed. இல்லையா? I got the letters signed. I got the letters signed. பாருங்க அந்த வித்தியாசத்தை நல்லா. You can check your text box. I signed the letters. I got the letters signed. I signed the letters. நான் தான் letter sign பண்ணேன். பென் யார் கையில இருந்துச்சு ரிப்தா? என்கிட்ட. I got the letters signed. நான் பென் என்கிட்ட இருந்துச்சா?
பிரின்சிபல் கிட்ட பிரின்சிபல்ட்டே யார்கிட்ட இல்ல வேற யார்கிட்ட இருந்திருக்கலாம். ஐ காட் த லெட்டர் சைன். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா வேறொருத்தரை வைத்து அந்த வேலையை செய்து கொண்டோம்னு சொல்றோம். இப்ப நான் லெட்டர்ஸ் சைன் பண்ணுவேன்னு சொல்லுங்க ரித்தா. I will sign the I will letters. sign the Letters. letters. I will sign the letters. அப்போ அதை நான் சைன் பண்ணி கொள்வேன். பயப்படாங்க, நீங்க பயப்படாங்க, நான் எப்படியாவது சைன் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுங்க. I will get this letter signed. I will get the letters signed. I will get the letters signed. And Teachers Day க்கு நிறைய வித்தியாசமான வாழ்த்துக்கள், நிறைய வாழ்த்துக்கள் வந்தது, மெசேஜ் வந்தது, and கவிதைகள் வந்தன, போட்டோஸ் வரைந்த படங்கள் வந்தன. Sorry, the schedule I couldn't add them. Thank you very much for everything, especially Ridda and your friend also there. Thank you very much for the lovely poems. Okay. Thank you, sir. Okay, I will sign the letters. நான் கடிதங்களை சைன் பண்ணுவேன். I will get the letters signed. நான் கடிதங்களை என்னமா Sign பண்ணி கொள்ளுவேன். சைன் பண்ணி கொள்ளுவேன். முடிஞ்சா இந்த வாக்கியங்கள் யாரையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது வாக்கியத்துல நான் ஒரு வாக்கியத்தை விட்டுட்டேன், அதை எழுதிறேன். இப்போ I sign the chatல தெரியும் நினைக்கிறேன். I sign the letters. ரித்தா இப்போ கணக்கா சொல்லுங்க பாப்போம், இந்த ஆரையும் அழகா அர்த்தத்தோட மத்தவங்க எழுதி கொள்ளலாம். I sign the letters. நான் letters sign பண்ணி கொள்கிறேன். I sign the letters. நான் letters sign பண்ணுகிறேன். Sign பண்றேன். I get the letters signed. நான் letters sign பண்ணி கொள்கிறேன். I get the letter. I signed the letters. I signed the letters. நான் letters sign பண்ணேன். I got the letters signed. நான் letters sign பண்ணி கொண்டேன். I will sign the letters. நான் letters sign பண்ணுவேன். letters sign பண்ணுவேன். I will get the letters signed. நான் letters sign பண்ணி கொள்வேன். Very good, very good, very good, super. எழுதிக்கோங்க. Thank you very much, Dipda. Thank you very much. Okay. Fatima Jana. Hello, good evening, sir. Good evening, Fatima. Doubt or help? Doubt undu. கேளுங்க. Get got போறத have போடலாதா? அப்படினா have signed னா அப்படியா? ஓம் சார். இல்ல அப்போ அது வந்து present perfect ஆ மாறிடுமா? அது வந்து present perfect tense ஆ மாறிடும். I have signed னா நான் சைன் பண்ணி இருக்கிறேன் அப்படினு வந்துரும். ஓகேவா? அது வந்து நீங்க என்னோட கிளாஸ்ல இருந்தீங்களா? present perfect ங்கற பாடம் படிக்கும்போது இருந்தீங்களா? இல்ல சார், போறதான் வந்தேன். ஓகே, எனக்கு வீடியோ கேட்டு பாருங்க. அங்க have போடலாம். have போட்டா அது என்ன, நான் சைன் பண்ணி இருக்கிறேன். I had signed, நான் சைன் பண்ணி இருந்தேன். ஓகேவா? அது வேற. இது வந்து நான் வேற ஒருத்தரை வைத்து சைன் பண்ணிக்குவேங்கிற ஐடியா சொல்றேன். ஓகேவா? சரி சார். பாருங்க, விலங்காட்டி என்கிட்ட கதைங்க. ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஓகேவாமா? ஓகே. ஃபாத்திமா, அத்தீஃபா, இனி டவுட் அத்தீஃபா. சட்ல உள்ளது எழுதிக்கோங்க குயிக்கா. அத்தீஃபா. சார், நான் இப்ப ஜாயின் ஆயிருந்தேன். எனக்கு அந்த நீங்க சொன்ன சென்டென்ஸோட மீனிங் சொல்லிடுமா? அப்போ 10 தோப்புக்கரணம் போடுங்க. லேட் ஆயி வந்தது. இல்ல சார், வேற ஒரு கிளாஸ் முடிச்சிட்டு இப்ப வந்து இப்போ நான் சொல்ல யாரையா சொல்ல. ஓகேவா? ஓகே, ஃபாத்திமா. ஓகே, ஜக்ஷாயின் இஸ் வெயிட்டிங். ஜக்ஷாயின். ஹாய் சார். ஓகேமா, சொல்லுங்கம்மா அந்த சென்டென்ஸ். ஓகே சார். I signed the letters. நான் கடிதங்களை சைன் பண்ணுகிறேன். I get the letter signed. நான் கடிதங்களை சைன் பண்ணி கொள்கிறேன். I signed the letters. நான் கடிதங்களை சைன் பண்ணினேன். I got the letter signed. நான் கடிதங்களை சைன் பண்ணி கொண்டேன். I will sign the letters. நான் கடிதங்களை சைன் பண்ணுவேன். I will get the letters signed. நான் கடிதங்களை சைன் பண்ணி கொள்வேன். Very good. புரியுதா? No problem, I think.
இல்லையா? ஓகே. இப்போ இதுல பாப்போம் நம்ம என்ன உதாரணங்கள். இப்ப இப்படி இந்த ஒரே மாதிரி உதாரணம் சொல்லல, வித்தியாசமான உதாரணங்களுக்கு போறோம். கெட் பாஸ் பாஸ் பாருங்க. I get my hair cut. I cut my hair monthly. I cut my hair monthly. I cut my hair last week. I will cut my hair tomorrow. நான் மாதாந்தம் என் முடிவெட்டுகிறேன். நான் லாஸ்ட் வீக் கடந்த வாரம் முடிவெட்டினேன். I will cut my hair tomorrow. நான் நாளை முடிவெட்டுவேன். இப்போ இத கெட்ல ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கு சொல்ல முடியும்னு சொல்லுங்க பாப்போம். நடுவுல இடம் வைக்கணும். ஓகேவா? அப்பதான் அது கெட் போட்டு எழுதலாம். Anyone if you can raise your hand. Okay, Pridarshini is there. Very fast. சொல்லுங்கம்மா. Yes sir. Okay ma. I get my haircut monthly sir. முதல்ல தமிழ் சொல்லுங்க. I cut my hair monthly னா நான் மாதாந்தம் முடிவெட்டுவேன். இப்ப இதுல ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னா கட் வந்து எல்லாத்துலயும் கட் தான் இல்லையா? அது பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்ற விளங்குதாமா? அது ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. அப்ப யாரும் யோசிக்க கூடாது கட்டே தான் போட்டிருக்காருன்னு யோசிக்க கூடாது. நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். First sir, I get cut my hair monthly. I get my hair cut. பாருங்க அதுல இன்னொரு ஸ்பெஷல் கதை சொல்லணும். நான் என்ன சொல்லணும் இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சாரி. இப்ப இங்க பாருங்க அந்த வினைச்சொல்லுக்கு பிறகு இருக்கிற அந்த செயற்படு பொருளை எங்க போட்டிருக்கேன்னா அதை கவனிச்சுக்கோணும் எல்லாரும். அந்த கெட்டுக்கும் கட்டுக்கும் நடுவுல அது போல லெட்டர்ஸ போட்டேன் பாருங்க. நல்லா பாருங்க லெட்டர்ஸ் உதாரணத்தை நல்லா பாத்துக்கோங்க. இது கிளியர் இல்லாட்டி எனக்கு சொல்லுங்க. I cut my hair monthly. I cut my hair monthly. I get my hair cut monthly. இந்த கட் வந்து present verb, sorry base form. இது வந்து past participle. Okay, don't forget. This is past participle. ஏன்னா மூணு ஒரே மாதிரி தான் இருக்கும் past participle. அப்ப இதுல காலம் எங்க மாறும்? காலம் வந்து இந்த கெட்ல இருந்து தான் மாறும் இல்லையா? ஓகேமா நெக்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. I got my hair cut last week. I got my hair cut. அங்க வந்து I got my hair cut னு சொல்லி பழக கூடாது. அப்ப தப்பாயிரும் இல்ல. hair cut இல்ல. I got my hair இல்ல இதோட தான் சேர்ந்து வரும். பட் சொல்லையில நோ ப்ராப்ளம். my hair வேற விஷயம் இல்லையா? I got my hair cut. I got my hair cut. அப்படிதான் சொல்ல வேண்டி வரும். வேற வழி இல்ல. I got my hair cut last week. I got my hair cut last week. Yeah, good. Next one sir. I will get yes sir. I will get my hair cut tomorrow. I will get my hair cut tomorrow. I will get my hair cut tomorrow. Hair cut னு யோசிக்க கூடாது. அது get my hair cut. my hair cut னு சேர்த்து சொல்ல கூடாது. இத நான் கலர் மாத்தி போட்டேங்க இல்லையா? ஆனா my hair வேற கட் வந்து கெட்டோட சேர்ந்து போற விஷயம். எல்லாத்தையும் அந்த நம்ம இருக்குதானே hair cut னு சொல்லி பழகிட்டனால இல்லையா? நம்ம யோசிப்போம் I will get my hair cut. my hair cut அப்படிதான் சொல்லுவோம். பட் அது இல்ல இங்க உள்ள அர்த்தம். ஓகேவா? Okay sir. Okay, good. Well try. Nice. Superb. Okay sir. Thank you. Okay, ma. Okay. Who is there? And Fatima is there. Fatima. Hello sir. Oh, pilama பேசுங்க Fatima. Don't afraid. Fatima? Yes sir. pilama பேசுங்க சத்தமா. கேக்குதா? ஓ சார். pilama பேசுறேன். எனக்கு கேட்க மாட்டேங்குது. எனக்கு ரகசியமா கேக்குது. ஓ சார். இல்ல சார். சொல்லுங்க சார். அப்படி இல்ல pilama பேசுங்க பயப்படாத. அப்பா வாப்பா சொல்லிருக்காரா சத்தம் போட்டு பேசி மாட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காரா? பாத்திமா இல்ல சார். பேசுங்க பாத்திமா. விளங்க மாட்டேங்குது பாத்திமா. ஓகே சொல்லுங்க பாப்பா பாத்திமா. இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா பாத்திமா? ஓ சார். I cut my hair monthly. நான் இந்த முடிய வந்து மாசம் மாதாந்தம் மாசம் வெட்டுவேன். வெட்றேன். யார் வெட்டுவா? யார் கையில கத்திட்டு இருக்கும் பாத்திமா?
Fatima, I can't hear your voice clearly. Sorry, ma. Sorry. Okay, va? Subha. Subha. Sir. Oh, Subha. Penama pesana Subha. Solunga Subha, quick. Okay, sir. I cut my hair monthly. Hair. மாதம் Hair. முடிக்கிறேன். Hair. Hair. நல்லா சொன்ன, பயப்படாம சொன்ன. Hair. Hair. I cut my hair monthly. நான் மாதம் முடி வெட்டுவேன். யார் கையில கத்திரி இருக்கும்? என் கையில் சார். உங்க கையில. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். I cut my hair last week. அது இது இங்கிலீஷ்ல உள்ளது. I get my hair cut. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ, போயிட்டீங்களா? ஓகே. கேலன் ஹார்டிக். ஹார்டிக் ஹார்டிக் யா ஹார்டிக். No, some problem is there. Okay, யாராவது கிளியரா சொல்ல முடியும்னு நினைக்கிறவங்க யாரும் ஒருத்தர் ஒழுங்கா சொல்லுவார். பிரியதர்ஷினிக்கு பிறகு யாரும் வரல ஒழுங்கா. Okay, Niro is there. Good try, Niro. Go on, Niro. சொல்லுங்கம்மா. I cut monthlyனா நான் மாதந்தோறும் முடி வெட்டிக் கொள்வேன். இல்ல முடி வெட்டிக் கொள்வேன் இல்ல, முடி வெட்டுவேன். நான் வெட்டுவேன். I got my haircut monthlyனா நான் மாதந்தோறும் I got get. I get my haircut monthly. ஏனம்மா நிரோமா, இங்க என்னத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்? அதனுடைய காலத்தை காட்ட போறோம் இல்லையா? இந்த இடத்துல தான் காலத்தை காட்டுறோம். அதனால தான் இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம. ஓகேவா? கிளியரா? ஓகேம்மா, ஓகே, சொல்லுங்க. அப்படின்னா நான் மாதந்தோறும் முடி வெட்டி கொள்வேன். சொல்லி வெட்டி கொள்வேன். வெரி குட். அடுத்தது I cut my haircut last week. I cut my haircut இல்ல. Sorry, I cut my hair last week. நான் லாஸ்ட் வீக் வந்து முடி வெட்டினேன். முடி வெட்டினேன். என் கையில தான் கத்திரி இருந்துச்சு. யா. வெட்டினேன். அடுத்தது I got my hair cut last week. நான் லாஸ்ட் வீக் முடிய வெட்டி கொண்டேன். இன்னொருத்தர வச்சு வெட்டி கொண்டேன். ஓகே. சலூன் போனேன் இல்லையா? சலூன் போனேன். லாஸ்ட் ஒன் I will cut my haircut tomorrow. கட் கூடிருச்சு. I will cut my haircut னு வந்துருச்சு. கட் கூடிருச்சு. I will cut my hair tomorrow. நாளைக்கு முடி வெட்டுறதா இருக்கேன். இல்ல முடி வெட்டுவேன். நாளைக்கு நான் முடி வெட்டுவேன். ஷூரா வெட்டுவேன். 190% ஷூர் வெட்டுவேன். அப்ப இது அப்படியே சொல்லலாம் அந்த நேரத்துல I shall. I shall சொல்ல மாட்டோம். I'll shall வந்து விவரிச்சு போடுறது இல்ல சாதாரணமா. I'll cut my hair tomorrow. நீங்க சொன்ன மாதிரி முடிவெட்ட இருக்கிறேன் அப்படின்னா I am going to cut my hair அப்படி சொல்லணும். ஓகேவா? அந்த நம்ம படிச்சோம் பிரசன்ட் கண்டினியூஸ்ல அது. இப்போ சொல்லுங்க I will cut my hair tomorrow. நான் நாளைக்கு முடி வெட்டுவேன். அவ்வளவுதான். நான் நினைக்கிறேன் I think. I hope. அப்ப அது think இல்ல, எதிர்பார்க்கிறேன். I hope to cut my hair tomorrow. Okay sir. I hope. Okay. அடுத்தது I will get my hair cut tomorrow. நான் நாளைக்கு முடி வெட்டிக்கலான்னு இருக்கிறேன். இல்ல நாளைக்கு நான் முடி வெட்டி கொள்வேன். சரி சரி. ஓகேவா? இருக்கிறேன் அப்படின்னாமா நீங்க போயிட்டு பாருங்க. பிரசன்ட் கண்டினியூஸின் வேறு பயன்பாடுகள்னு ஒரு பாடம் ஒண்ணு படிச்சோம் நம்ம. அதுல சொல்லியிருக்கேன் I am going to have my hair cut tomorrow. I am having my hair cut tomorrow. சில விஷயங்கள் படிச்சோம், போயிட்டு பாருங்களேன். ஓகேவா? அதுக்கு பாருங்க, அப்போ விளங்கும். ஓகேவா? அதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே தானே? கிளியர் தானேமா? தேங்க்யூ வெரி மச். சூப்பர். அந்த முதல்ல விட்டதை திருப்பி பிடிச்சிட்டீங்க. சூப்பர், நைஸ், குட் ட்ரை. I cut my hair monthly. சரியா புரிஞ்சுக்கணும்னு தான் திருப்பி சொல்றேன். I cut my hair monthly. நான் மாதாந்தம் முடி வெட்டுறேன். நான் வெட்டுறேன். I get my hair cut monthly. நான் கலர் போட்டிருக்கேன் பாருங்க. நான் மாதாந்தம் முடி வெட்டி கொள்கிறேன் சலூனுக்கு போயிட்டு. I cut my hair last week. நான் லாஸ்ட் வீக் முடி வெட்டினேன். I got my hair cut last week. நான் போன மந்த் முடி வெட்டி கொண்டேன்.
I will cut my hair tomorrow. நாளைக்கு நான் முடி வெட்டுவேன். I will get my hair cut tomorrow. I will get my hair cut tomorrow. நாளைக்கு நான் முடி வெட்டிக் கொள்வேன். இப்போ நீங்க இந்த கட் இருக்கனால குழப்பமா இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கட் தானே. அதுக்கு என்ன செய்ய? இல்லையா? இப்போ சொல்லலாம் சில வேளை நீங்க எல்லாம் செய்வீங்க முடிய வேற என்ன சொல்றீங்க? டை. I dye my hair monthly. இல்லையா? வேற என்ன சொல்லலாம்? strengthen. சாரி, என்ன சொல்றீங்க? என்ன பண்ணுவீங்களே மறந்துட்டேனே. straight. I straight my hair monthly. மாசம் நான் முடிய ஸ்ட்ரைட் பண்ணிக்குவேன். I get my hair straightened or straightened monthly. So you can put those things. I dye my hair monthly. I get my hair dyed monthly. Okay, we'll see where example பாப்போம். Okay, இப்போ 3 வாக்கியங்கள் கொடுத்திருக்கிறேன். யோசிச்சு பார்த்து இத கெட்டுக்கு மாத்துங்க பாப்போம். She washes her car. அவ காரை கழுவுறா. அப்ப அவ தான் டப் எல்லாம் பிடிச்சு கழுவணும். I repaired my bike. நான் பைக்கை ரிப்பேர் பண்ணினேன். என் கையில தான் கிரீஸ் எல்லாம் ஒட்டிச்சு. We signed the letters. நாங்க லெட்டர்ஸ் சைன் பண்றோம். நாங்க தான் பென் வச்சிருக்கிறோம். இப்ப இதை மாத்தி செய்யணும். பொதுவா நாங்க கார் கழுவுறது இல்ல, பொதுவா நாங்க பைக் ரிப்பேர் பண்றது இல்ல, லெட்டர் சைன் பண்றது இல்ல, வேற ஒருத்தர் தான் பண்றாங்க. எப்படி செய்வீங்க? ட்ரை பண்ணி பாருங்க. 2 minutes எடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். லக்ஷிகா, கேன் யூ? முடியுமா லக்ஷிகா? லக்ஷிகா? சார் நான் இப்பதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இல்ல இப்பவே சொல்லாதீங்க, இப்பவே சொல்லக்கூடாது, அப்படியே லைன்ல இருக்கணும்னு சொன்னேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே, செஞ்சுட்டு சொல்லுங்க, மத்தவங்களும் ட்ரை பண்ணட்டும். ஓகேன்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாரும் ட்ரை பண்ணணும் தான். நான் I'll give some. சிலர் இந்த லிங்க் கேட்டிருக்காங்க. so I'll give the link and come. Okay, group. Okay, right, Lakshika was there. Lakshika. Yes, Lakshika, are you ready? Lakshika, you can switch on your mic. Lakshika, not there? Okay, Safna, are you there? Okay, sir. Lakshika is there. Okay, Safna, wait. Lakshika, are you ready? Okay, Lasika, sir. sorry, Lasika, yeah, Lasika. Okay, Lasika, first one. She washes a car. She get a car washes. சரியா sir? Wash it என்ன வினைச்சொல்ல யூஸ் பண்ணனும்? Wash it என்ன past participle. இல்லையா? இதை யூஸ் பண்ணனும்? Okay. அப்போ எப்படி சொல்வீங்க? She get a car washed. அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக்னு பாப்போம். நானும் அதை போடலையான்னு தெரியல, பாப்போம்.
Wait, some problem here. Oh, sorry. Yeah, it's right. பாருங்க she ஓட என்ன வரணுமா? Gets னு s ஒன்னு போடணும். Gets னு s ஒன்னு போடணும். ஓகேவா? She gets a car. இங்க பாருங்கமா past participle தான் வந்திருக்கு. வித்தியாசம் தெரியுதா அப்போ உங்களுக்கு? Oh sir. நிகழ்காலத்தை காட்டியிருக்கோம். இங்க இருந்தா பாருங்க washes-க்கு பதிலா என்ன போட்டுருக்கேனா? Gets. ஓகேவா? washes-க்கு பேரு gets தான் போட்டுருக்கேன். ஓகே? ஓகே. அடுத்து சொல்லுங்க பாப்போம். I repaired my bike. I got my bike repaired. Very good. Fantastic. I got my bike repaired. Nice, nice. Superb. Next one. We sign the letters. We get the letters signed. Signed. Yeah, we get the letters signed. Very good. Superb. Good. Nice. Good, Okay, sir. Lakshmi. Thank you, sir. Okay, ma. Okay. Safna, can you switch on your mic, Safna? Matam eldi kollu vareyu. Safna? No? Okay, Pragashini is there. Pragashini. Pragashini? Good evening, sir. Good evening, Pragashini. Arthathoda solla mudiyuma Pragashini quick ah. Yes, sir. Okay, solunga. She washes her car. அவள் காரை கழுவினாள். கழுவுகிறாள். washes எந்த காலத்தை குறிக்கும் பிரகாஷினி? நிகழ்காலத்தை. நிகழ்காலத்தை சார். அப்போ கழுவுகிறாள். ஓகே. She gets her car washed. அவள் காரை கழுவிக்கொண்டாள். கழுவிக்கொண்டாள் கொள்கிறாள். கழுவிக்கொள்கிறாள். வேற யார்ட்ட சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்து கழுவிக்கிறா, யாரையாவது சொல்லி கழுவிக்கிறா. ஓகேவா? Okay, sir. Okay, next one. I repair my bike. நான் எனது பைக்கை ரிப்பேர் பண்ணிக்கொண்டேன். பண்ணிக்கொண்டேன்ல. I repaired my bike. நான் எனது பைக்கை ரிப்பேர் பண்ணினேன். பழுது பார்த்தேன். சரியா எழுதிக்கணும். பழுது பார்த்தேன். I got my bike repaired. நான் எனது ரிப்பேர் பண்ணிக்கொண்டேன். I got my bike repaired. நான் எனது பைக்கை ரிப்பேர் பண்ணிக்கொண்டேன். ஓகே. We signed the letter. நாங்கள் லெட்டரை சைன் பண்ணோம். We get the letter signed. நாங்கள் லெட்டரை சைன் பண்ணி கொண்டோம். கொண்டோம் இல்ல, சைன் பண்ணி கொள்கிறோம். கெட்னா எந்த காலத்துல இருக்கும்? கொள்கிறோம். எந்த காலத்துல இருக்கும் கொள்கிறோம்? நிகழ்காலத்துல இல்லையா? பிரசன்ட்ல இருக்கணும். ஓகே ஓகேவாமா? ஓகே சார். ஓகே 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 சார். ஓகே ஓகே வெரி குட். Yatushalini, a new one, new name. Yatushalini. Can you hear me, Yatushalini? Sir. கேக்குதா? On sir. Okay, quick-ஆ சொல்லுங்க Yatushalini. Where are you from? Vertical sir. அதுதான் யக்ஷாயினி மாதிரி இருந்துச்சு. Yatushalini, யக்ஷாயினி குரல் வர மாதிரி. Okay, where are you from? Front end. யக்ஷாயினியோட கூட்டமே இருக்கு இல்லையா? ஓகே ஓகே சொல்லுங்க Yatushalini. Sir, doubt சொல்லுங்க sir. கெட்டுக்கு பக்கத்துல washed போடலாதா? போடலாம். She gets washed னு போடலாம். பட் ஆப்ஜெக்ட் இருந்தால், சேப்படு பொருள் இருந்தா கட்டாயம் அது உள்ளுக்கு போடுறது தான் சூட்டபிள், பெட்டர், தி பெஸ்ட் வே. I gets washed a car அப்படின்னு சொன்னா அது குவாலிட்டி இல்ல. That's not a good way. ஓகேவா? கிளியரா? Yatushalini, கேள்வி கேட்டு ஓடக்கூடாது. கேள்வி கேட்டு கொஞ்ச நேரம் இருக்கணும். சரியா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. Yatushalini, ஓகேவா? சட்டிசா? ஓகே சார். ஓகே குட். ஓகே, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாத்துருவோம் இல்லையா? Yadushi, Yadu.
Good evening, sir. Good evening, Yadushi. Where are you from? Ratnapura, sir. Ratnapura எங்க ஊரு? மாணிக்கங்களில் ஒன்று. சொல்லுங்கம்மா. ஓ சார். சார் ஹெல்ப்க்கு வந்தோம் சார். ஓகே. அப்ப டக்குனு அர்த்தத்தை சொல்லுங்க பாப்பா, நல்ல பிள்ளை மாதிரி. எங்க ஊர்ல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம எங்க போறது இல்லையா? சொல்லுங்க. ஓகே சார். She washes her car. அவள் காரை கழுவுகிறாள். She gets her car washed. அவள் காரை கழுவி கொள்கிறாள். I repaired my bike. நான் எனது பைக்கை ரிப்பேர் பண்ணினேன். I got my bike repaired. நான் பைக்கை ரிப்பேர் பண்ணி கொண்டேன். We sign the letters. நாங்கள் லெட்டர் சைன் பண்ணுவோம். பண்ணுகிறோம். We get the letter sign. நாங்கள் லெட்டர் பண்ணுகிறோம். We get the letter sign. நாங்கள் லெட்டர் சைன் பண்ணி கொள்கிறோம். ஓகேமா. ரத்னபுரம் which school? போயிட்டீங்களா? யதுஷி சார் நிவித்திகலா ஆர்மி வித்யாலயா தமிழ் மகாவித்யாலயா நிவித்திகலா சார். ஓகே யதுஷி, எனக்கு ஒரு டவுட். ஏன் ரத்னபுரம் பிள்ளைங்க வந்து படிக்கிறது இல்ல? சார் நம்ம ஸ்கூல்ல இருந்து 2-3 பேர் தான் சார் வரது, மத்தவங்க வரது இல்ல சார். ஐ நோ உங்க ஸ்கூல்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா? ஓகே வில் see. நாங்களும் கூப்பிடுவோம். வரமாட்டாங்க. பொங்கல்னு சொல்லுங்க வருவாங்க. பொங்கல் குடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை பொங்கல் குடுக்குறான்னு சொல்லுங்க. ரத்னபுரையில இருந்து வரமாட்டாங்க லேஸ்ல. இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர். நீங்க படிச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம் இன் இட். ஓகேவா? எனக்காக காத்திருக்கும் 10 பேர் இருக்காங்க, அது போதும். ஓகே ஓகே குட். ஓகே லெட்ஸ் மூவ். ரைட், இன்னும் 3 வாக்கியங்கள் இதோட இதுல இருந்து விடை பெறலாம் இந்த பாடத்துல இருந்து. she showed her frock. ஷோனா தைக்கிறது. அப்ப எந்த காலத்துல இருக்குன்னு பாத்துக்கணும். we correct our mistakes. he weeds his land. weedனா களை எடுத்தல். புல்லெல்லாம் புடுங்கறதுக்கு சொல்ற weedsனு. ட்ரை பண்ணி பாருங்க குயிக்கா. 2 minutes தாரேன், எல்லாரும் ட்ரை பண்ணணும். that is my aim. Okay. Mafa. Good evening, sir. Good evening. என்ன சத்தம் இல்ல மஃபா? I'm trying. Okay, writing still. Yes. Okay, no problem. Wait few minutes. Okay. எழுதுங்க, ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. that is my most important thing here. இல்லையா? ஒருத்தர் 2 பேர் இருந்து வேற இல்ல, மத்தவங்களும் ட்ரை பண்ணணும். பரீரா, what's going on Barira? Barira, are you there? Yes sir. Are you ready? Still writing. Barira kaname. Okay. Dilan, are you there? கேக்குதா Dilan? சொல்லுங்க சார். என்ன Dilan சத்தமே இல்ல? இல்ல சார், நான் பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். ஓகே, முடியுமா? இது செய்ய முடியுமா? got it? ட்ரை பண்ணீங்களா?
Okay, Mafa is ready. Mafa. So I did, but second one, doubt. Don't worry. அத பத்தி யோசிக்காதீங்க. The முயற்சி ஒன்றே முக்கியமானது. ஓகேவா? That's all enough. Okay, go on. She got her frock sewed. Sewna என்னது? Sewna என்னது? தைக்கிறது. Sewed. இதுல past participle தெரியுமா? இதுல past participle ed போட்டும் எழுதலாம். நான் போட்டுக்க மாதிரியும் போடலாம். ஓகேவா? சொல்லுங்க. She got her frock sewn. Sewn இல்லாட்டி sewed னு சொல்லலாம். ரெண்டும் ஓகே. ஓகே, ரெண்டும் ஓகே. past participle ரெண்டும் ஓகே. Okay, good, very good. Second one. I hope you did nicely. Second one, we get our mistakes correct. Correcta? Correctly எந்த verb சேர்க்கணும் நீங்க? ed. அப்போ we get our mistakes corrected. We get our mistakes corrected. அதாவது we correct our mistakes னா டீச்சர் போர்டுல சொல்லும்போது நம்ம என்ன செய்றோம்? இங்க இருந்து நம்மள என்ன செய்றோம்? மாஃபா சைன் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறோம். get our mistakes corrected னா நம்ம என்ன செய்றோம்? டீச்சர்ட்ட கொடுக்கிறோம் புக்ஸ். டீச்சர் பார்த்து நமக்கு கொடுக்கறாங்க. அப்ப சரி பார்த்து கொள்கிறோம். ஓகேவா? Okay. Okay, next one. Third one, he gets his land weed. Weeda. Weed. Mafa, always you should. Oh, sorry. இங்க weeds போட்டு நான் இங்க clean போட்டேன். Sorry. இங்க வந்து என்ன weeded வந்திருக்கணும் இல்லையா? எப்பவுமே மஃபா இங்க வந்து past participle வரணும்னு நினைவு வச்சுக்கொள்ளணும். ஓகேவா? Okay. அப்பதான் சரி. அப்படி இல்லாம பேஸ் ஃபார்ம்ல எழுதணும். weeded. Sorry, நான் மிஸ்டேக் ஆயிட்டேன். ரெண்டு சிந்தனையில எழுதி இருக்கேன். He weeds his land. He gets his land weeded. He gets his land weeded. ஓகேவா? He gets his land weeded. இல்லாட்டி இங்க cleansன்னு போட்டிருந்தா அப்போ ஓகே. இப்ப அதை புரிஞ்சுக்கணும். இங்க வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும்னு நினைவுல வச்சுக்கோங்க எப்பவுமே. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். Okay, sir. ஓகேமா. ஓகே. Thank you very much, Mafa. Thank you. ஓகேமா. திருத்திக்கோங்க. லக்ஷிகா, எனி டவுட்? லக்ஷிகா டவுட் இருந்தா கேட்கலாம். லக்ஷிகா, இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த பகுதி. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. No sir. ஓகே. Hardik, any problem, Hardik? Mohammed Ajmal. Yeah, Mohammed Ajmal. Sir, weeds இந்த weed என்பதன் அர்த்தம் வந்து weed mean களை எடுத்தல், புல் புடுங்குதல். புல்லெல்லாம் புடுங்குறதுக்கு சொல்றது weed. புல்லுக்கும் சொல்றது weed. சீவீட்னா என்ன? கடல்ல உள்ள புல்லுகளுக்கெல்லாம் சொல்றது அஜ்மல் சீவீட். வீடுனா புல்லுக்கும் சொல்லலாம், புல் புடுங்குறதுக்கும் சொல்லலாம். வீடி சைடுன்னு ஒரு சொல் இருக்கு. அஜ்மாலுக்கு தெரியுமா? வீடி சைடு அதாவது சுயசைட் பார்த்தா இல்ல? சுயசைட் மீன் தற்கொலை. வீடி சைட் மீன் டிசைட். வீடி சைடு கலைக்கொல்லியா? அப்படியா? அந்த மாதிரி புல்லெல்லாம் அழைக்கிறதுக்கா பாய்க்கிறது வீடி சைட். ஓகேவா? காண்கன போல்கற okay, clear? Any doubts? One more. யாராவது ஒருத்தர் இத கிளியர் பண்ணிக்கலாம். அப்போ it's good. Okay, Ajmal, I think you got it. Yeah, no problem in it, I think so. Okay, Priyadarshini is there. Priyadarshini, any doubts or something? No sir. Oh, can you give the meanings again, please? அப்போ அவங்க எழுதிக்குவாங்க இல்லையா? Okay sir. This out truck அப்படினா sir.
அவளுடைய உடையை தைத்து கொண்டாள். தைத்தாள். தைத்தாள், not கொண்டாள். தைத்தாள். ஓகே சார். She had to frock shown அப்படின்னா அவளுடைய ஃப்ராக்கை அவள் தைத்து கொண்டாள். ஓகே. We correct our mistake. எங்களது பிழையை திருத்துகிறோம். நாங்கள் திருத்துகிறோம். We get our mistakes corrected அப்படின்னா நாங்கள் எங்களது பிழைகளை திருத்திக் கொண்டோம். He weeds his land அப்படின்னா சார் அவன் அவனது நிலத்தில் இருந்து களை எடுக்கிறான் இந்த மாதிரி சார். He gets his land weeded அப்படின்னா அவன் அவனது நிலத்தை களை எடுத்து கொண்டான். அதாவது புல்வெட்டினான்ங்கிறது தான் பேசிக் மீனிங் இஸ் புல்வெட்டி கொண்டான், புல்வெட்டினான். that is the basic meaning. okay va okay sir. okay so I'll give, I think this is the end of this part. இதனுடைய கடைசி பகுதி நினைக்கிறேன். as I think this is the end of, yeah, that is the end of that part. Any doubts in it? You can ask me if you have any doubts in it. If not, we can move to the next part. எப்படி கேக்குறதுன்னா டவுட், நீங்க தான் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களே சார், எப்படி சார் மைக் இல்லாம சவுண்ட் கேக்குறதுன்னு யோசிக்கலாம். So okay, you can raise your hand so I will know that you have any some doubts. Ria, Ria, go on Ria. Yeah sir. Yeah, இதுல வந்து சார் we got our mistakes corrected நிக்குதுல சார். அது வந்து இன்னொருத்தர் செல்லியா நாம அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணி கொள்றோம். இல்ல இப்போ உங்களோட புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட புக்ல மிஸ்டேக்ஸ் இருந்தா நீங்களே பார்த்து சரி பண்ணி போட்டா நீங்களே கரெக்ட் பண்ணா that is you correct. இப்போ அதை எனக்கு கொடுத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? I got my mistakes corrected by this teacher. இப்போ இது பாருங்க, this is, you can see printouts. I take printouts. நானே மெஷின்ல போட்டு நானே எடுத்திருந்தா I take printouts, but I didn't take. One person gave it. அவர் எடுத்துக்கொண்டாரு. So I got these documents printed out. வேறொருத்தட்ட கொடுத்து நான் எடுத்துக்கொண்டேன். சிம்பிள். யா? ஓகே சார். வேறொருத்தர் செஞ்சா தான் அது வரும். ஓகே, any more doubts you can ask me. Right, Ria. Any doubt you can ask me later on, even no problem. Aishani, or any doubt, Aisha? Aisha, yeah, Aisha. Sir, he weeded his land in adula we get his land clean in potom sir. Alku he gets his land weeded in podala sir. அப்படிதான் வரணும், அப்படிதான் நான் போட்டேன். He gets his land weeded. சார் நீங்க போட்டீங்க we get his land clean. இல்ல, திருப்பி எழுதுனேனே நான், திருப்பி கையில எழுதி விட்டேனே, பிழையா போட்டேன்னு. சார் கவரேஜ் கட்டாச்சு சார். பசியில சாப்பிட்டுக்கிட்டு, பசியில எழுதிக்கிட்டு இருந்தா எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. Okay sir. Okay, you are the Aisha from Kurnagala? Yes sir. You have Rivdat friend? Yes sir. Okay, thank you very much for the poem. Okay. You are welcome sir. Okay, that's great, superb, nice. I'm so happy. அந்த மிந்தியல குர்நாகல்ல வரப்போ வராங்கல கண்டுபிடி கஷ்டமா இருக்கு. Okay, thank you very much. Okay, no doubt Sapo. So இன்னொரு just we have 30 minutes, so we can learn something more. Illa doubt illana la? Okay, we'll move to something else. We are going to conjunctions again, okay? Conjunction la ஒரு பகுதியை பார்த்துட்டு போயிடலாம். We'll try our best. Half an hour la enna padikka mudiyumo adu mattum padipom, not everything. Okay. Yadushi. Yeah, Yadushi. Solunga Yadushi.
சார் டவுட் உண்டு சார். சார் she got her frock servனா இன்னொரு தாள்கிட்ட சொல்லி அவள் தைத்து கொண்டாள் தானே சார்? அப்ப அந்த கொட்க்கு பதிலா வேற எதுவும் போடலாதா சார்? வேற என்ன போடுறது? இல்ல சார், அவள் வேறொரு ஆள்கிட்ட சொல்லி தைத்து கொண்டாள். அப்ப கொட்க்கு பதிலா வேற எதுவும் that is the pattern. அதுதான் இங்கிலீஷ்ல இருக்கிற வேற ஒரு ஆளை வச்சு ஒரு வேலையை செய்து கொண்டா அதுதான் நம்ம சொல்றது. I got the house painted. நான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். நான் அடிக்கல, சல்லி மட்டும் தான் நான் கொடுத்தேன், வேற ஒருத்தர் தான் வேலையை செஞ்சாங்க. I got my house painted. அதுதான் பேட்டர்ன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார், thank you சார். ஓகே ரைட். அப்போ கன்ஜங்ஷன்ல அடுத்த பகுதிக்கு போலாம். லாஸ்ட் வீக் நிப்பாட்டினதுல ஒரு பகுதி. ஓகேவா? லாஸ்ட் வீக் நம்ம ஒரு இடத்துல நின்றோம், சின்ஸ் அதெல்லாம் செய்தோம் ஐ திங்க். அதன் பிறகு வர ஒரு சிறிய பகுதியை பார்ப்போம். ஸோ இட் வில் பி ஈஸியர். இது செஞ்சிட்டோம் லாஸ்ட் வீக். ஓகே ரைட். வென் தலைப்பு போட்டுக்கோங்க. வென் தலைப்பு போட்டுக்கோங்க. வென் கொஞ்சமா படிப்போம், அவசரம் இல்லை. முகமது அன்சாஃப். முகமது அன்சாஃப் சார். Yeah, Mohammed. sir. Good evening, Mohammed. சார் என்னண்டா அந்த நீங்க சொன்னல சார் ஒரு ஆளை வச்சு செய்யறேன்டா அதுக்கு ஒரு இது நிச்சயம்டா, அது கொசட்டிவ் வந்து பெருமா சார்? எதுக்கு क्वेश्चनக்கா? இல்ல சார், அந்த இதுக்கு கொசட்டிவ் இது ஃபார்மட் சொல்றா. Yeah, that's right. There are some names அது நான் ஏற்கனவே ஒரு சார் படிச்சிருக்கேன், அதுதான் சார். Yeah, that's the one. இதுல நீங்க கேள்விகளும் கேட்கலாம். அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். Did you get the house painted? நீங்க ஹவுஸ் வீட்டை பெயிண்ட் பண்ணி கொண்டீங்களா? Why did you get the house painted? ஏன் வீட்டை பெயிண்ட் பண்ணி கொண்டீங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? Yeah, that's the name. I don't care about those names. பெருசான அந்த பெயர்கள் we don't need. இல்லையா? So இந்த எல்லாத்துக்கும் expressions, I give them expressions. That's all. Mohammed Ansaf. Okay sir. Okay. Diluction quick ஆக diluction half an hourல கொஞ்சம் படிச்சுக்கலாம். சார் நான் இப்பதான் எங்களுக்கு வைஃபை வேலை செய்யல சார். நான் அப்போ ஜாயின் ஆயினேன், பிறகு நான் லீவ் ஆயிட்டேன். வந்து தான் பார்க்கணும். ரெக்கார்ட் பண்ணீங்கதானே சார்? நான் உங்களுக்கு கேட்கணும், மெசேஜ் போடணும். ஓகே சார், நான் உங்களுக்கு பிரைவேட்டா மெசேஜ் போடுறேன். ஓகே சார். ரைட். ஓகே ரைட். வென்னுனா பிராக்கெட்ல போடுங்க. போது உன்னை பார்த்த பின்பு இல்லையா? அது வேற இல்லையா? என்ன போதுல ஒரு பாட்டு காலில் நினைவு வச்சுன்னு மறந்துட்டேன். ஓகே, எப்படியா போது. இப்போ இது வந்து நீங்க நான் லாஸ்ட் வீக் சொல்லி கொடுத்த சின்ஸ் தியரி நினைவு இருக்கணும். அதாவது தமிழில் உன்னை நான் பார்த்த போது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோ. உன்னை நான் பார்த்த போது தமிழ்ல எங்க இருக்குது போது? எழுதி பாருங்க அந்த வாக்கியத்தை. நான் உன்னை பார்த்த போது எழுதிக்கோங்க. நான் உன்னை பார்த்த போது. இது வந்து கன்ஜங்ஷன், இடைவெளியோட இடத்துல. நான் உன்னை பார்த்த போது, அது முதலாய் அதெல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. இட்ஸ் யுவர் ப்ளஷர். ஓகேவா? நான் உன்னை பார்த்த போது. இப்ப தமிழில் போது எங்க இருக்கு? கோட் அடிங்க. I see you. அதுதான் வாக்கியம். I see you. இப்ப தமிழ்ல சொல்லும் போது நான் உன்னை பார்த்த போது, I saw you எப்படியோ வச்சுக்கலாம். போது எங்க இருக்கு? வாக்கியத்துல கடைசியில இருக்கு. போது எங்க இருக்கு? வாக்கியத்துல கடைசியில. பட் ரியாலிட்டி வந்து போது வந்து இங்கிலீஷ்ல எழுதும் போது எந்த வாக்கியத்துக்கு சொல்லுறோமோ அந்த வாக்கியத்துக்கு முன்னால் இருக்கணும். லாஸ்ட் வீக் கூட நான் சொன்னேன் இல்லையா? சின்ஸ் தால், அவள் வீட்டுக்கு வந்ததால், தால் கடைசியில இருந்தாலும் சின்ஸ் எங்க கொண்டு போட்டோம் அது விளங்கிக்கோங்க. இப்ப பாருங்க, he came எழுதுங்க. தமிழ்ல ஒரு வாக்கியம், அவன் வந்த போது எழுதுங்க. அவன் வந்த போது தமிழ்ல எழுதுங்க. போது கீழே ஒரு கோட் அடிச்சுக்கோங்க. போது கீழே கோட் அடிச்சுக்கோங்க. இப்ப தமிழ்ல உள்ளது அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணினால் he came, சாரி இதெல்லாம் யோசிக்காதீங்க. he came when, இத பாருங்க. he came when, ஏன்? அவன், அதை போட்டு காட்டுறேன் பாருங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். அவன் வந்த போது இப்படிதான் வருது. he came when அப்படிதான் வருது. பட் நான் என்ன சொல்றேன்? இங்கிலீஷ்ல அப்படி இல்லை.
அப்படி சொல்லக்கூடாது. இதை எழுதிக்கோங்க. he came when போட்டு பிழைன்னு போடுங்க. he came when போட்டு இந்த வாக்கியம் பிழைன்னு எழுதிக்கொள்ளுங்க. வென்னுனா போது, எப்போதெல்லாம் இல்ல, கேள்வி அல்ல இது. இது ஒரு இணைக்கும் சொல், கன்ஜங்ஷன். அவன் வந்த போது. அப்ப இதை எப்படி சரியா எழுதணும்? இந்த பாருங்க, இப்படிதான் எழுதணும். வென் எங்க போயிடும்? வென் வாக்கியத்துல முன்னுக்கு போயிடும். வென் வாக்கியத்துல முன்னால் போயிடும். ஓகேவா? அப்போ when he came, அவன் வந்த போது. பாத்தீங்க தானே? அப்போ நம்ம தமிழில் சொல்லும் போது அது கடைசியில் இருந்தாலும் அவன் வந்த இங்க போய் திருப்பி தான் என்ன செய்யணும்? போது இங்க வருது. இப்படி இருந்ததற்காக இது ஒரு கேள்வி இல்லை. ஏன் இது ஒரு கேள்வி இல்லை? இங்க கேள்விக்குறி போட்டு இல்ல பாருங்க, கேள்விக்குறி இருக்கா? இல்ல. இந்த இடத்துல காலம் காட்டும் சொல் ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்ல. சோ அதெல்லாம் இல்லாதனால இது ஒரு கேள்வி அல்ல. அவன் வந்த போது, when he came. ஓகேவா? இதுதான் சரியான ஆன்சர். when he came. I was at home. நான் வீட்டில் இருந்தேன். I was, எழுதிக்கோங்க. நான் வீட்டில் இருந்த போது. நான் வீட்டில் இருந்த போது. நான் வீட்டில் இருந்த போது. தமிழ்ல எங்க வருது போது? இங்க வருது பாருங்க. when. I was at home when. அப்படிதான் வருது. அது சரியா? இல்ல. எங்க இருக்கணும் அப்போ? It should come forward. when I was at home. when I was at home. நான் வீட்டில் இருந்த போது. தமிழ்ல இதை குழப்பிக்கொள்ள கூடாதுன்னு தான் இவ்வளவு நான் கிளியரா சொல்றேன். நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் வாக்கியம் வரும்போது சொல்றேன். ஓகேவா? பிழைச்சுக்குவாங்க. நான் எப்படி வரும், அந்த பிழை வரும்னு சொல்றேன் உங்களுக்கு. ரைட். இந்த லாஸ்ட் ரெண்டையும் யாராவது கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாம் இல்லையா? நானே சொல்றது. ஓகே, ஐ ஆம் கோயிங் வித். ஓகே, தில்ஷானி இஸ் வெயிட்டிங். தில்ஷானி. Yes sir, good evening sir. Good evening ma. She smiles na enna? அவள் சிரித்தாள். அவள் சிரிக்கிறாள். ஓகே சார். அவள் சிரிக்கிறாள். அப்ப போது போட்டு சொல்லுங்க. போது போட்டு தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல அவள் சிரித்த போது. இல்ல, சிரித்த போதுனா இறந்த காலத்துக்கு போயிடும். இப்போ அவள் சிரிக்கின்ற போது. அவள் சிரிக்கும் போது இல்லையா? அவள் சிரிக்கும் போது. அப்ப தமிழ்ல எங்க வருது? இங்க வருது. She smiles when. சரியா இது? சரியா? இல்லை சார். என்ன செய்யணும்? இல்ல சார். எப்படி சொல்லணும்? when வந்து முன்னுக்கு வரும். சொல்லுங்க அப்போ. when she smiles. when she smiles. அவள் சிரிக்கும் போது. ஓகே, thank you. Thank you Dilshani. சத்தமா இருக்கு இல்லையா Dilshani? It's okay. Barira signal. Yes sir. Okay Barira. You are with me. நீ என்னுடன் இருக்கிறாய். இதுக்கு போது போட்டு சொல்லுங்க. நீ என்னுடன் இருந்த போது. இல்ல இருக்கிற போது. நீ என்னோட இருக்கும் போது. அப்ப எங்க போது சொல்றோம் தமிழ்ல? லாஸ்ட்ல சொல்றேன். இங்க தான் சொல்றேன். அப்ப தமிழ்ல போட்டு பாக்குறோம். when. சரியா? இல்ல. எப்படி சொல்லணும் அப்போ? when you are with me. when you are with me. நீ என்னோடு இருக்கும் போது. இந்த நாளுக்கு அர்த்தம் சொல்லுங்க டக்குன்னு. when he came, அவன் வந்த போது. when I was at home, நான் வீட்டில் இருந்த போது. when she smiles, அவள் சிரித்த போது. when you are with me, நீ என்னுடன் இருக்கிற போது. she smiles, அவள் சிரித்த போது இல்ல, சிரிக்கும் போது இல்லையா? சரி சார். ஓகே. அப்ப இதுல என்ன விசேஷமா நம்ம தெரிஞ்சுக்கணும்? சொல்லுங்க அத. தமிழ்ல வந்து போது வந்து பின்னுக்கு வரும். இங்கிலீஷ்ல when ஃபர்ஸ்ட்க்கு வரும். அதாவது தமிழ்ல எந்த வாக்கியத்தோட சொல்றோமோ அந்த வாக்கியத்துல பின்னுக்கு வரும். எந்த வாக்கியத்துக்கு போது உரித்துடையதோ அது அந்த வாக்கியத்தின் பின்னால் வரும். பட் இங்கிலீஷ்ல அது எந்த வாக்கியத்துக்கு உரித்துடையதோ அது அந்த வாக்கியத்தின் முன்னால் வரும். இது முக்கியமான தியரி. இந்த தியரி பிழைச்சால் சில வேளை வாக்கியங்களோட அர்த்தம் அப்படியே பிழைச்சு போய்விடும். ஓகேவாமா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ பரீரா. தேங்க்யூ வெரி மச்.
எழுதிருப்பீங்க நம்புறேன். இன்னும் once more we'll try with someone else. அப்ப எழுதிக்கலாம் உங்களுக்கு ஷூரா இல்லையா? I'm going with Hima. Izam. Hima Izham. Yeah, sir. Yeah, Isma. சொல்ல முடியுமா ஹிமா? He came. Sir. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. He came. அவன் வந்தபோது when he came. ஆஹா, அப்படி சொல்லுங்க. இப்ப இருக்கிறது மட்டும் சொல்லுங்க. When I was at home, என்னமா? When I was at home, நான் வீட்டில் இருந்தபோது. Yeah. When I she smiles, அவள் இருக்கும்போது. When you are with me, நீ என்னுடன் இருக்கும்போது. Very good, very good, very good, very good. Nice. அப்ப அடுத்த ஸ்டெப் போலாம். இப்ப பாருங்க, நான் சொன்ன அந்த பிழை வரும்ங்கற இடத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். ஓகேவா? நம்ம பிழை வரும்னு சொன்ன இடத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். I was at home, he came home. இப்போ நான் இது ரெண்டையும் போட்டு இப்படி ஒரு வாக்கியம் எழுதுறேன். ஓகேவா? இப்போ நான் யாரையாவது எடுத்துக்கிறேன். யக்ஷாயினி, will take யக்ஷாயினி. ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்கு யக்ஷாயினி. யக்ஷாயினி? Yes sir. Yeah. இப்போ இந்த when வந்து he came க்கு சொந்தமானதா I was at home க்கு சொந்தமானதா? I was at home. இப்ப சிலர் என்ன செய்வாங்கம்மா, வாசிக்கும் போது அவன் வந்தான், he came when. அப்ப எப்படி வாசிப்பாங்க? அவன் வந்த போது. போது. ஏன் வென்னா என்ன? போது. அப்ப he came when, அவன் வந்த போது I was at home, நான் வீட்டில் இருந்தேன் வாசிப்பாங்க. அது சரியா? இல்ல சார். அது பிழை. ஏன் பிழை? என்னன்னு சொன்னா when வந்து I was at home க்கு சொந்தம். when வந்து எந்த வாக்கியத்துக்கு முன்னால் இருக்கிறதோ அந்த வாக்கியத்துக்கு தான் சொந்தமானது. இதுதான் நிறைய பேர் பிழைச்சிக்கிற இடம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? உண்மையிலே நான் சொல்லுங்கம்மா. நான் வீட்டில் இருந்த போது அவன் வந்தான். நான் வீட்டில் இருந்த போது அவன் வந்தான். இத மாத்தி வாசிக்க கூடாது. ரைட். இப்படி சொன்னால் இதை இப்படியும் சொல்லலாம். எப்படி? வென் முன்னுக்கு போட்டு சொல்லலாம். ஆனா என்ன ஆயிருச்சு? I was at home எங்க வந்துருச்சு? முன்னாள் வந்துருச்சு. முன்னாள் வந்துருச்சு இல்லையா? முன்னுக்கு வந்து முன்னுக்கு போட்டுக்கோ. அப்ப எப்படி சொல்லியிருக்கோம்? அப்ப என்ன ஸ்பெஷல் இருக்கீங்க? என்ன போட்டுக்கோ விசேஷமா? அப்ப சொல்லுங்க, அதோட அர்த்தம் என்ன? இது ரெண்டுக்கும் அர்த்தம் வேற வேறையா தமிழ்ல? இது ரெண்டுக்கும் அர்த்தம் வேறையா உண்டா? என்ன அர்த்தம்? சொல்லுங்க, மீனிங் என்னன்னு சொல்லுங்க. எழுதி கொள்ளட்டும். சொல்லுங்க சரியா. நான் வீட்டில் இருந்த போது அவன் வந்தான். ஓகே, வெரி குட். எழுதிக்கோங்க. ரெண்டுக்கும் மீனிங் ஒன்னு தான். என்னது? thank you very much Akshani. sorry sir. okay, it's okay. என்ன சொன்னேன்? நான் வீட்டில் இருந்த போது இல்லையா அவன் வந்தான். நான் வீட்டுல இருக்கையில, நம்ம பேசும்போது சொல்லுவோம் சிலர், நாங்க வீட்டுல இருக்கையில அவன் வந்தான். நான் வீட்டில் இருந்த போது அவன் வந்தான். எழுதிக்கோங்க. ரெண்டுக்கும் மீனிங் சரியா. நான் வீட்டில் இருந்த போது அவன் வந்தான். ஓகே, நான் வீட்டில் இருந்த போது அவன் வந்தான். ஓகே, we'll move to the next one. இப்ப மாத்தி சொல்றேன். இப்ப எப்படி வந்துச்சு அர்த்தம்? அதே வாக்கியத்தை நான் மாத்தி எழுதி இருக்கிறேன். when எங்க போட்டிருக்கேன் பாப்போம் எப்படி வந்திருக்குன்னு அர்த்தம். அதே வாக்கியம் தான், சேம் சென்டென்சஸ், பட் ஐ சேஞ்ச் த பேட்டர்ன். லக்ஷிகா சொல்ல முடியுமா? லக்ஷிகா
சொல்லுங்கம்மா. அவன் வந்தபோது நான் வீட்டில் இருந்தேன். அவன் வந்தபோது நான் வீட்டில் இருந்தேன். யா, குட். நெக்ஸ்ட் ஒன். அது என்ன அர்த்தம் வேறயா? ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல 2 டைப்ஸ்ல எழுதலாம், பட் ரெண்டுக்கும் தமிழ்ல அர்த்தம் ஒண்ணுதான். அவன் வந்த போது நான் வீட்டில் இருந்தேன், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம், பட் இங்கிலீஷ்ல அது சொல்லும் முறை வித்தியாசமானது. வென் முன்னால் போட்டால் என்ன, சாரி, வென் முன்னால் போட்டால் ஒரு கமாவும் ஃபுல் ஸ்டாப்பும் இருக்கும். வென் நடுவில் போட்டால் ஒரு ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் இருக்கும். எழுதிக்கோங்க, ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அவன் வந்த போது நான் வீட்டில் இருந்தேன். நிஷாந்தனி, நீ டவுட் ஓ ஹெல்ப்? நிஷாந்தனி சார் ஹெல்ப்க்கு தான் சார். அப்படியே லைன்ல இருங்க, போயிடாதீங்க. ஓகேவா? ஓகே சார். ஒன்லயே இருங்க. when he came home I was at home. I was at home when he came. அவன் வந்த போது நான் வீட்டில் இருந்தேன். ஓகே, we'll see. wait. I didn't trust. நான் நம்பவில்லை. you told me. நீ எனக்கு சொன்னாய். இப்ப பாருங்க, நான் வென் போட்டு சொல்லி இருக்கிறேன். சொல்லுங்க. எங்க நிஷாந்தி போயிட்டீங்களா? நிஷாந்தி சார். I didn't trust. நான் நம்பவில்லை. you told me. நீ எனக்கு சொன்னாய். என்ன அர்த்தம்னு சொல்லுங்கம்மா. நிஷாந்தி சார் என்ன சொல்லணும் சார்? வேணுங்களா? இதோட அர்த்தத்தை சொல்லணும். நீ சொன்ன போது நான் நம்பினேன் சார். நம்பவில்லை. இத மாத்தி சொல்லுங்க, இன்னொரு முறையில சொல்லுங்க இங்கிலீஷ்ல. இத இங்கிலீஷ்ல இன்னொரு முறையில சொல்லலாம். சார், when I didn't trust, you told me. No. நல்லா யோசிங்க. Okay, we'll see. Help எடுப்போம். ஃபர்வீன். Yes sir. ரிப்தா. ஓகே, ரிப்தா மாறி டச் ஆயிடுச்சு. ரிப்தா பரவாயில்ல. ரிப்தா ஓகே, சொல்லுங்க ரிப்தா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. I didn't trust you. I didn't trust you told me. நீ எனக்கு சொன்ன போது நான் நம்பவில்லை. அதான் I didn't trust when you told me. I didn't trust when you told me. Okay, when நடுக்கு வந்துருமா, மாறி வரணும் நிஷாந்தி. இந்த வாக்கியம் முன்னுக்கு வரணும். I didn't trust when you told me. பாருங்க, when you told me, நீ எனக்கு சொன்ன போது. I didn't trust, நான் நம்பவில்லை. When you told me, I didn't trust. இத மாத்தி சொல்லலாமா? When I didn't trust, you told me. நான் நம்பாத போது நீ சொன்னாய். அது not good இல்லையா? not good. So when எப்படி யூஸ் பண்றோம்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய உதாரணங்கள் யோசிச்சு பாருங்க. When you told me, I didn't trust. நீ சொன்ன போது நான் நம்பவில்லை. I didn't trust when you told. ரெண்டும் ஒண்ணு தான். தமிழ்ல ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஓகேவா? தமிழ்ல ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். கலர்ஸ் மாத்தி போட்டா தான் நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்கிறேன். Right, there are some sentences. Try பண்ணுங்க. அதாவது இந்த வாக்கியத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆனா எது எதோட வென் போடணும்னு நீங்க தான் யோசிக்கணும். ஓகேவா? கிளியரா? பிரியா, any doubt பிரியா? இல்ல சார், ஹெல்ப். ரியா இந்த எல்லா வாக்கியத்துக்கும் அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன I was sick னா சிலர் தெரியாதவங்க இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். I was sick. ரியா gone. Okay, மஃபா. Yes sir. சொல்லுங்க, இந்த வாக்கியத்துடைய அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். I was sick. எனக்கு சுகஹீனமாக இருந்தது. She was worried.
அவள் கவலைப்பட்டாள். Okay, அவள் கவலைப்பட்டாள். She was worried. I don't disturb. நான் disturb பண்ணல. He is sleeping. அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். The phone. The phone was busy. Phone busy line கிடைச்சல. I tried to call. நான் call பண்ணது ட்ரை பண்ணேன். She was 12. அவள் 12 வயது. அவளுக்கு 12 வயதாக இருந்தது. She began singing. அவள் பாடிக்கொண்டே இருக்கிறாள். இல்ல அவள் பாடத் தொடங்கினாள். She began singing. அவள் பாடத் தொடங்கினாள். She said அவள் கவலையாக இருக்கிறாள். I console her. நான் அவளை கன்சோல் அவளை என்ன படுத்துறேன்? சமாதானப்படுத்துகிறேன், ஆறுதல் படுத்துகிறேன். இல்லையா? தலையை தடை விட்டு அடே கவலைப்படாதீங்க வா, என்னவா இதுக்கெல்லாம் கவலைப்படுற நீங்க. கன்சோல், சமாதானப்படுத்துதல், ஆறுதல் படுத்தல். ஓகேவாமா? ஓகே, இப்ப சேர்த்து வென் போட்டு ட்ரை பண்ணணும் நீங்க. ஓகேவா? ஓகே, ட்ரை பண்ணுங்க. Okay, Dharani, can you try first two? Okay, sir. Okay, not now. Or 1 minute கொடுப்போம், மத்தவங்க ட்ரை பண்ண வரேன். Okay, I'll just hold on that line. Okay? Okay, sir. Okay. மத்தவங்க ட்ரை பண்ணுங்க. Don't worry. ட்ரை பண்ணுங்க. இதுல எது முன்னுக்கு வரும்னு எனக்கு தெரியாது. சூட்டபிளான சென்டென்ஸ் you have to select. நீங்க தான் செலக்ட் பண்ணு. இதுக்கு முன்னுக்கு ஒன் போடலாம், சில வேளை ரெண்டுக்கு முன்னுக்கு போடலாமா இருக்கும், ரெண்டும் பொருத்தமா இருக்கலாம். that is your point of view. Okay, we'll try the first two. Dharani from okay, sir. Yeah. I was sick. She was worried. When I was sick, she was worried. When I என்ன சொன்னீங்க? But when I was sick. Dharani, your sound is too high. Just take off your headset and talk. Yeah. Okay, now talk. When I was sick, she was worried. When I was sick, she was worried. அப்போ அவள் கவலைப்பட்ட போது நான் சுகஹீனமாக இருந்தேன்னு வராது இல்லையா? அப்படி இருக்காதா இருக்கும் இல்லையா? அப்படி இல்லையா? நான் சுகஹீனமாக இருந்த போது அவள் கவலைப்பட்டாள். When I was sick, she was worried. அத மாத்தி சொல்ல முடியுமா Dharani? Can you change the pattern? She was worried when I was sick. She was worried when I was sick. When I was sick, she was worried. Very good. Second one. I don't disturb, he is sleeping. I don't disturb when he is sleeping. அப்படினா என்ன அர்த்தம்? அவன் தூங்கிட்டு இருக்க நேரம் நான் டிஸ்டர்ப் பண்ணல. யாரா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கூப்பிட கூடாது. யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்ல கூடாது. I don't disturb when he is sleeping. வேற முறையில சொல்ல முடியுமா இது? When he is sleeping, I don't disturb. Yeah, when he is sleeping, I don't disturb. I don't disturb when he is sleeping. Okay, good. Thank you, Dharani. We'll check with the others, okay? Thank you, sir. Okay, good. Lakshika. மத்தவங்க ட்ரை பண்ணணும், நானே தேடி பிடிக்கணுமா? Anyone new? Try பண்ணுங்க. I am waiting to give the chance to you. Raise your voice. We'll try with Kaveen. Kaveen mean not Kaveen. I think someone else in Kaveen's name. Yeah. Kaveen என்கிற பேரில் இருப்பவர்கள். Are you ready? I think it should be Ambika or someone. No, கேக்குதா?
கேக்குது சார். Yeah, very good. I know you can do it. உங்களால் முடியும். So second one, the phone was busy. I tried to call. நான் கால் பண்ண ட்ரை பண்ணேன், phone பிஸியா இருந்தது. எப்படி when போட்டு இணைக்க போறீங்க இது? The phone was busy when tried to call. When I tried to call. Very good. When I tried to call. Sorry, மாத்தி சொல்லுங்க மாத. When I tried to call, the phone was busy. அப்படினா என்ன நினைக்கிறீங்க அர்த்தம்? நான் கால் பண்ண ட்ரை பண்ண போது போன் பிஸியாக இருந்தது. வேணா உங்க போன் பிஸியா இருந்துச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் மாத்தி சொல்லலாம். ஒரு இடத்துல மாத்தினா போதும், ஒரு சின்ன மாற்றம். Your phone was busy. Your phone. the தேவல்ல அப்ப ஓகேவா? Your phone was busy. எப்படி சொல்லுவீங்க? அப்ப திருப்பி சொல்லுங்க. Your phone was busy when I tried to call. When I அந்த மாதிரி நேரமா நம்ம உண்மையாவே அந்த when I எல்லாம் உடைச்சு சொல்ல மாட்டோம். when I அதத்தான் பழகணும். ஏன்னா நம்ம சொல்லாட்டி பரவாயில்ல, வேற யாராவது சொல்லும் போது அதுக்கு நமக்கு விளங்கணும் இல்லையா? அப்ப your phone was busy when I tried to call you. மாத்தி சொல்லுங்க அது. I tried to call. Your phone. when காணாம போச்சு. When I tried to call. சொல்லுங்க அத when I ன்னு சொல்லுங்க. When I tried to call, your phone was busy. Very good. அந்த நேரம் ஒரு கமா போட்டுக்கணும். ஓகேவா? Okay sir. Okay, second one அதையும் சொல்லிருங்க. She was 12. அவளுக்கு 12 வயசு. She began singing. அவ பாட தொடங்கினாள். என்ன எங்க when போடலாம்னு நினைக்கிறீங்க? When she was 12, Very she good. began singing. Very good. Superb. When she was 12, she began singing. அவளுக்கு 12 வயசாக இருந்த என்ன சொல்லுங்க? நானே சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அவளுக்கு 12 வயதாக இருந்தபோது அவள் பாடத் தொடங்கினார். Change it. The pattern மாத்துங்க. She began singing when she was 12. அந்த singing னு நிப்பாட்ட கூடாது அவன. She began singing when she was அது போயிரணும். நம்ம அதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பழகுனோட ஓகே ஆகிரும். Don't worry. she began singing. கொஞ்சம் அது போயிரணும். She began okay, again try மா இன்னொரு தரம். When she began singing when she was 12. She began singing when she was 12. இப்படி இருக்க முடியாதா? When she began singing she was 12 இருக்க முடியாதா? அப்ப நீங்க சொல்றீங்க அவளுக்கு 12 வயதாக இருந்த போது பாடத் தொடங்கினாள். நான் கேக்குறேன், அவள் பாடத் தொடங்கிய போது அவளுக்கு 12 வயது இருக்க முடியுமா முடியாது? முடியும் சார். முடியும். ஒருத்தர சொல்லுங்க பாப்பா அதை மாத்தியப்போ. When she began singing she was 12. அந்த சரி, அப்படியும் வரலாம். ஓகே தானே? அதாவது நம்ம தான் அந்த மீனிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? கிளியர் சார். லாஸ்ட் ஒன் இன்னும் ஒன்னு தானே இருக்கு, அதை நீங்களே சொல்லிட்டு போயிருங்களேன். She said, அவள் கவலையாக இருக்கிறாள். I console her. கன்சோல்னா அவளை ஆறுதல் படுத்தினேன், சமாதானப்படுத்தினேன். When she said, I console her. Very good. நான் மாத்தி சொல்லுங்க, பேட்டர்ன் மாத்துங்க. I console her when she is sad. Very good. இப்போ இது எப்படி சொல்லலாம்? when I console her she is sad. வருமா வராதா? அப்படி வராது என்ன சார்? என்ன அப்படி அர்த்தம் இல்லல. நான் ஆறுதல் படுத்திய போது அவ கவலையா இருந்தா, அது not good. அப்ப சிலருக்கு வருது, சிலருக்கு வரல. இது கூட சொல்லாமே. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த phone, when I tried to call your phone was busy. நான் ட்ரை பண்ண போது உங்க போன் பிஸி. நாம இப்படி சொல்லலாம் தானே, என் போன் பிஸியா இருக்க போது நீ கால் பண்ண ட்ரை பண்ணிருக்க. சொல்லாமா சொல்லலாதா? அப்போ அது கூட வரலாம். ஐ மீன் இதுதான் ஃபிக்ஸட்னு இல்ல, அது எந்த டைம்க்கு. அப்போ எப்படி வரும்? when my phone was busy you tried to call. என் போன் பிஸியா இருக்க போது பார்த்து நீ ட்ரை பண்ணிருக்க, அப்படி கூட வரலாம். So good, well try. I'm so happy, I'm so proud of you. Thank you very much. Thank you sir. Okay. So this is the way. மாத்தி நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து while இப்ப படிப்பிக்க முடியாது. It's difficult, it's somewhat different. So we can learn it tomorrow வரையும் conjunctions நீளும்னு நினைக்கிறேன். So if you have any doubts you can ask me. இப்ப Dharani and Ambika, they were talking about these sentences nicely and better understanding இருக்கு. I'm so happy about that.
I'm so really happy about that. So that is the end of when நிறைய விஷயம் தொடர்ந்து படிச்சிட்டு வரோம். We have been learning lot of things. Yeah. So tomorrow also we are going to learn. இன்னைக்கு நிறைய பேர் I know நிறைய பேர் விரதம், பூஜை, so this and that reasons நொண்டி சாக்குகள் நிறைய இருக்கும். ஸோ அதையும் தாண்டி வந்து பூஜையை வெள்ளனா முடிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. 6 மணி பூஜையை ஈவன் 5:15க்கு 5:30க்கெல்லாம் முடிச்சுட்டு 6 மணி கிளாஸ்க்கு வந்தவங்க, சலாம் டு யூ, சல்யூட் டு யூ, எனது மனமார்ந்த நன்றிகள் ஸ்பெஷலி இல்லையா. அதெல்லாம் இருந்தும் வந்தவர்களுக்கு உண்மைக்கும் நன்றி தெரிவிக்கணும். So happy. So if you have any doubts, you can be here. If not, you can move. Yeah. Okay, I am stopping the recordings. Thank you very much. So if you